வணக்கம் சார் அக்கி. வணக்கம் கேகே. நம்ம இந்த ஒரு எபிசோடு வந்து நம்ம ப்ரீவியஸாக பேசின மாதிரி நம்ம பார்த்து ஒரு சில பேர் வந்து இன்ஸ்டாகிராம்லேயும் ஒரு சில சோஷியல் மீடியாலேயும் நமக்கு தெரிஞ்ச பர்சன் கிட்ட வந்து நம்ம பேசியிருக்கோம். இப்போ பைக்கிங்கு சைக்காலஜிஸ்ட் அவங்ககிட்டலாம் நம்ம பேசியிருக்கோம். ஸோ அதே மாதிரி இந்த ஒரு ஷோ வந்து நம்ம கூட மதி இருக்காங்க. வெல்கம் மேம். வணக்கம் கேகே. வெல்கம் டு அவர் ஷோ மேம். அதாவது மதி வந்து அவங்க வந்து இப்போ ப்ரைவேட் காலேஜில் வந்து டீச்சராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஆஸ் வெல் அஸ் அவங்க வந்து இன்டர்செக்ஷனல் ஆக்டிவிஸ்டாகவும் அவங்க இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து பூனாட்சின்னு சொல்லிட்டு ஒரு டீம் வந்து அவங்க இப்போ ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஸ்மால் சில்ட்ரன்ஸ் அந்த ரிலேஷன் அந்த ஒரு கைண்ட் ஆஃப் இதில் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த டீச்சிங் பண்ணுறது. ஸோ ஏன்னா அவங்க வந்து அந்த பூனாட்சிக்கு வந்து அதோட என்ன இதுக்காக அந்த நேம் வச்சாங்கன்றது வந்து நம்ம இதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட்ல வந்து நம்ம அவங்கள எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ அப்படி எனக்கு இவங்க கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக பேசணும்ன்றது. ஸோ இது வந்து ஒரு ரைட் டைம். ஏன்னா வந்து இந்த டே நம்ம ரெக்கார்ட் பண்ணுற டே வந்து December 3 வந்து டிசபிலிட்டி டே. ஸோ இந்த டேல வந்து நம்ம அதோட ஒரு டாபிக் உள்ளேயும் போயிட்டு ஸோ ஒரு சில விஷயம் இருக்கிறது அந்த டேர்ம்ஸ் அந்த ஒரு சில இதுலையுமே நிறைய இருக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணியும் நம்ம இன்னைக்கு அவங்க கிட்ட பேசுவோம். ஸோ வெல்கம் மேம். வெல்கம் அகைன். வணக்கம் வணக்கம், நன்றிகள் மேம். எனக்கு தெரிஞ்சு நம்ம இந்த பூனாட்சின்னு சொல்லிட்டு ஒரு டீம் நீங்க ரன் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொன்னீங்க. ஸோ அந்த பூனாட்சியோட எக்ஸாக்ட் மீனிங் ஏதாச்சும் இருக்கா? அதுக்கு பின்னாடி ஏதாச்சும் பிஹைண்ட் த சீன்ஸ் ஏதாச்சும் இருக்கா? ஓகே, பூனாட்சி அப்படிங்கிறது ஒரு புத்தகத்தோட பெயர். பெருமாள் முருகன் எழுதிய ஒரு புத்தகத்தோட பெயர். அந்த புத்தகத்துல வந்து ஒரு ஆடு தான் வந்துட்டு, ஒரு வெள்ளாட்டு குட்டி தான் வந்துட்டு சென்டர் கேரக்டரா இருக்கும். அந்த குட்டியோட சுபாவங்கள் எப்படி இருக்கும்னா ரொம்ப வெகுளித்தனமான ஒரு கேரக்டரா வந்து அவர் காட்டியிருப்பாரு. ஸோ எனக்கு ரோட் சைட் குழந்தைங்க இருக்காங்க இல்லையா, அதாவது அத்தியாவசிய தேவைகளை கூட வந்து பூர்த்தி பண்ணிக்க முடியாத நிலையில கூட்டுக்கும் கீழே இருக்கிற மக்கள், அவங்களோட குழந்தைங்க, அந்த குழந்தைங்களை பாக்குறப்ப எனக்கு அந்த ஆட்டுக்குட்டியோட ஞாபகம் தான் வந்தது. ஸோ அதனால எங்களோட டீமுக்கு நாங்க அப்படி ஒரு நேம் வச்சோம். ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி இது ஸ்டார்ட் பண்ணினது. இதோட மெயின் மோட்டிவ் என்ன அப்படின்னா, அந்த குழந்தைங்க இருக்க இடத்துக்கே போயிட்டு பேசிக் எஜுகேஷன் அவங்களுக்கு கொடுத்து ஒரு நல்ல ஸ்கூல்ல ஜாயின் பண்ணிவிட்டு என்டையர் ஸ்டடீஸ்க்கான செலவையும் நாமளே பாத்துக்கிற மாதிரி அப்படின்னு நானும் என்னோட 4 நண்பர்களும் சேர்ந்து தொடங்கினதுதான் அந்த பூனாட்சிங்கிற டீம். இது எதுக்காக அப்படின்னா, நார்மலாவே வந்துட்டு எனக்கு ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்கும். நான் பிறந்து வளர்ந்த ஊர்ல பாத்தீங்கன்னா நொய்யலாறு ஒண்ணு இருக்கு. அதுக்கு பக்கத்துல எப்பவுமே வந்து இவங்க மழையிலயும் சரி வெயில்லயும் சரி எல்லா காலகட்டங்கள்லயும் அதே இடத்துலதான் அவங்க இருந்திருக்காங்க. நான் அவங்கள பார்த்துதான் வளர்ந்துருக்கேன். ஒரு டைம் எங்க அப்பாவை பார்த்து இவங்க எல்லாம் ஏன்பா இங்க ரோட்ல இருக்காங்க, இவங்களுக்கு வீடு எதுவுமே இல்லையா அப்படின்னு கேட்டதுக்கு, கவர்மெண்ட் கொடுத்துருப்பாங்க, ஆனா ரொம்ப தொலைவுல கொடுத்துருப்பாங்க, அங்க அவங்களுக்கு அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி பண்ணிக்க முடியாத மாதிரியான ரொம்ப தூரமான இடத்துல கொடுத்துருப்பாங்க. சோ அதனால இவங்க அங்க போகாம இங்கேயே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அப்பா ஆன்சர் பண்ணாரு. தென் நான் சொன்னேன், சரி நம்ம ஹெல்ப் பண்ணலாம்ல அப்படின்னு. எப்படி ஹெல்ப் பண்ணுவ அப்படின்னு கேட்டாரு. அப்போ நான் சொன்னேன், காசு கொடுக்கலாம்ப்பா, இல்லைன்னா சாப்பாடு கொடுக்கலாம் அப்படின்னு. அப்போ எங்க அப்பா வந்து செவில் அரைஞ்ச மாதிரி ஒண்ணு சொன்னாரு. 3 வேளை 3 நாள் வந்து காசு கொடுக்கலாம், 3 வேளை 3 நாள் வந்துட்டு நீ சாப்பாடு கொடுக்கலாம், 4வது வேளை 4வது நாள் வந்து இது எதையுமே உன்னால பண்ண முடியாது. அவங்களோட தேவையை அவங்க பூர்த்தி பண்ணிக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து எஜுகேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொன்னாரு. ஸோ இந்த கான்வோ எனக்கும் எங்க அப்பாவுக்கும் நடந்துட்டு இருந்த டைம்ல நான் பிஜி பண்ணிட்டு இருந்தேன், எம்காம் சிஏ படிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் மியூசிக் காலேஜ்ல ஜாயின் பண்ணலாங்கிற ஒரு ஐடியால இருந்தேன்னா, அந்த ஐடியாவை அப்படியே குழி தோண்டி புதைச்சிட்டு எஜுகேஷன் சைட் போனா இவங்களோட தேவை இதுதான், இவங்களோட உரிமை இதுதான் அப்படின்னு இவங்களை பேச வைக்கணும்னா நான் ஃபர்ஸ்ட் அதுக்கு ப்ராப்பரான இடத்துல இருக்கணும், அப்பதான் என்னோட சத்தம் வெளியே கேட்கும்னு டீச்சிங் ஃபீல்டு சூஸ் பண்ணினேன். ஸோ அதுக்கப்புறம் தான் பிஎட் எம்எட் எல்லாம் அப்ளை பண்ணிட்டு, எங்க டீம்ல வந்து நான் மட்டும்தான் டீச்சர், பேலன்ஸ் எல்லாமே என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நண்பர்கள் எல்லாமே வந்துட்டு வேற வேற ஒர்க்ல இருக்கவங்க. ஸோ டீச்சிங் ஒர்க் எல்லாம் நான் பார்த்துப்பேன், ஃபினான்சியல் சப்போர்ட் எல்லாம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துப்பாங்க. இது வரைக்கும் யார்கிட்டையும் வந்து கை நீட்டி காசு எல்லாம் வாங்கினது இல்லை அதுக்காக. ஸோ இப்படிதான் அது தொடங்குச்சு. எனக்கு தெரிஞ்சு இந்த பாயிண்ட்ல இருந்து இப்போ நான் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், இப்போ எனக்கு ஒரு
ஒரு பாயிண்ட் எனக்கு உள்ளுக்குள்ள ரொம்ப நாளா இருந்துட்டு இருந்தது. இப்போ நம்ம வந்து ஒரு 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 சம்வாட் ஒரு கைண்ட் ஆஃப் மணி வந்து நம்ம ஜென்ரேட் பண்றோம், ஒரு இன்கம் ஜென்ரேட் பண்றோம்ன்ற போது நம்ம அதுல இருந்து ஒரு பர்சன்டேஜ் வந்து சேவிங்ஸ் எடுத்து வைக்கிற மாதிரி, இப்போ இந்த மாதிரி ஒரு சில பேருக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட்குள்ள வந்து நான் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணும் போதே நான் ஆரம்பிச்சிட்டேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு நான் வந்து அதை வந்து இந்த மாதிரி கொடுக்குறேன் அப்படின்றது பப்ளிஷ் பண்ணாம நான் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு சில பேர் வந்து அதை பப்ளிஷ் பண்ணி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நாங்கள் பண்றோம் அப்படின்ட்டு ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எனக்கு இது இப்போ வந்து நீங்க சொல்ற அந்த ஒரு கைண்ட் ஆஃப் நாலேஜ் வந்து ஃபர்ஸ்ட் இருக்கிறத விட இப்போ வந்து ஒரு பர்சன்டேஜ் வந்து டிராக இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்கு எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா இப்போ அது வந்து நீங்க சொல்றபடி ஒரு சில பேரும் பண்ணிட்டு இருக்காங்க, ஆனால் அது வெளியே தெரிய மாட்டேங்குது. ஸோ அது வந்து வெளியே தெரிஞ்சா பப்ளிசிட்டின்ற மாதிரி சொல்றதுக்கு இல்லாம வெளியே தெரிஞ்சா இந்த மாதிரி பண்றாங்க நீங்களும் பண்ணுங்கன்றது வந்து ஒரு ரீச் ஆகும்ன்றதுக்காக தான். ஸோ அது வந்து பப்ளிசிட்டிக்காகவும் பண்றதுன்றது வேற, அந்த ஒரு இதுக்காக பண்றதுன்றது வேற. பட் ஒரு காஸ் அண்ட் எஃபெக்டுக்காக பண்ணணுன்றது வேற. நீங்க சொல்றது வந்து காஸ் அண்ட் எஃபெக்ட். நான் வந்து ஒரு விஷயம் காசு நான் பார்த்தேன், ஒரு லிமிடேஷன் பார்த்தேன். எனக்கு அப்போ ஒரு கேள்வி இருந்தது, உங்க 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 அப்பா கிட்ட கேட்டிருக்கீங்க. 4வது நாள் வந்து எதுவும் பண்ண முடியும்னு கேட்கும்போது அந்த 4வது நாளுக்கு அப்புறமா நான் இப்போ பண்ணிட்டு இருக்கேன்றது உங்களோட ஆன்சர். அது எனக்கு தெரிஞ்சு எக்ஸாக்ட்லி. ஏன்னா எஜுகேஷன் மட்டும்தான் நமக்கான உரிமைகள் என்னன்னு நமக்கு சொல்லிக் கொடுக்கும், எங்க போய் கேள்வி கேட்கணும் அப்படிங்கறதையும் நமக்கு சொல்லிக் கொடுக்குங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதான் இப்ப வரைக்கும் ஒரு 6 செட்டு வந்து நான் வெளியே அனுப்பியிருக்கேன். எதுல இருந்து அப்படின்னா, நான் ஸ்கூல்ல ஒர்க் பண்ணப்பையும் சரி, டீச்சர் ஐ மீன் காலேஜ்ல ஒர்க் பண்ணப்பையும் சரி, 6 செட்டுமே வந்துட்டு அடல்ட்ஸ் தான். நான் ஹேண்டில் பண்ணினது வந்துட்டு 11th 12th அண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ். இவங்க எல்லாருமே வந்துட்டு ஒரு பெரிய ப்ரிவிலேஜ்ல இருந்து வந்த பேக்ரவுண்ட்ல இருந்து வந்த குழந்தைங்க இல்ல. ஏதாவது ஒரு விஷயம் இல்லாமையும் ஏதாவது ஒரு விஷயத்துல லேக் ஆகியும் வளர்ந்த குழந்தைங்க தான் இவங்க எல்லாருமே. பட் இப்ப அந்த 6 செட்ல இருக்கிற குழந்தைங்களுமே ஒரு நல்ல ஸ்டேஜ்ல இருக்காங்கன்னா அதுக்கு காரணம் இந்த எஜுகேஷன் மட்டும்தான். ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு தோணுச்சு. அதனால அதை அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா இப்போ நீங்க சொல்றபடி எஜுகேஷன் தான் முக்கியன்றது வந்து நிறைய நாங்க படங்கள் நிறைய பார்க்கறதுனால எங்களுக்கு அதுல பேஸ் பண்ணி நாங்க நிறைய கத்துக்கிட்டோம். ஸோ எஜுகேஷன்ன்றது வந்து ஒரு டூல் தான், ஒரு கருவி மாதிரி தான் இங்க அதை வச்சு. இப்போ அதுல இருந்து உனக்கு என்ன தெரியலன்றதுக்கு வந்து நீ தெரிஞ்சுக்கணும்ன்றது. இப்போ இது நமக்கு ஒரு எப்படி சொல்றதுன்னா, ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குன்றது நம்ம அதை படிச்சு தெரிஞ்சுக்கிறோம்ல. அந்த அந்த மாதிரி எஜுகேஷன் வந்து இப்போ ரோல் பிளே ஆயிட்டு இருக்குது. எல்லாருமே இப்போ படிக்கிறாங்க. நீங்க சொல்ற மாதிரி அந்த புக்கோட அவேர்னஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு முன்னாடி விட இப்போ நிறைய இருந்துட்டு இருக்கு. அந்த புக் படிக்கிற ஹேபிட் வந்து எங்களுக்குள்ளேயே, எங்களோட செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளேயே ஒரு சில பேருக்கு வந்து அந்த புக் படிக்கிற இன்ட்ரெஸ்ட் அப்ப இல்லைன்னு சொல்லிட்டு இப்போ வந்து புக் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது அது கொஞ்சம் கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்கு. ஏன்னா அந்த ஒரு கைண்ட் ஆஃப் நிறைய நாலேஜ் வந்து கெயின் பண்ணிக்கிறாங்க அதுல இருந்து. அதே மாதிரி இன்டர்செக்ஷனல் ஆக்டிவிஸ்ட் அப்படின்றது என்ன மேம்? இன்டர்செக்ஷனல் ஆக்டிவிஸ்ட் அப்படிங்கிறது வந்துட்டு நார்மலா நீங்க வெளியே கவனிச்சிருப்பீங்க. இப்போ ஒரு விஷயத்து மூலமா ஒடுக்கப்படுறவங்க வந்து அதுக்காக போராடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஆணாதிக்க சமூகம் மூலமா பாதிக்கப்படுற பெண்கள் போராடினா அவங்கள வந்துட்டு பெண்ணியவாதி அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த சோகால்டு உயர்சாதின்னு சொல்ற மக்கள் வந்து கீழே இருக்கிறதா இமேஜின் பண்ணி மட்டம் தட்டிட்டு இருக்கிற மக்கள், அவங்க எல்லாம் வந்துட்டு சாதிய அரசியலுக்கு அகேன்ஸ்டா பேசுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி டிசேபிள்டு பர்சன் அவங்களோட உரிமைகளுக்காக வாய்ஸ் அவுட் பண்றவங்களை வந்துட்டு டிசேபிள்டு ஆக்டிவிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இந்த ஒட்டு மொத்தமா யார் மூலமானாலும் சரி, எது மூலமானாலும் சரி, ஒடுக்கப்படுற எல்லாருக்காகவும் வாய்ஸ் அவுட் பண்றவங்கள தான் வந்துட்டு இன்டர்செக்ஷனல் ஆக்டிவிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நானுமே வந்து ஸ்டார்டிங்ல எனக்காக மட்டும்தான் பேசிட்டு இருந்தேன். ஒரு பெண்ணா வந்துட்டு எனக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு மட்டும் தான் நான் பேசிட்டு இருந்தேன். ஒன்ஸ் நான் இந்த எஜுகேஷன் ஃபீல்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் என்னோட ஸ்டூடெண்ட்ஸோட ப்ராப்ளம்ஸையும் நான் காது கொடுத்து கேட்க ஆரம்பிச்சேன். என் ஸ்டூடெண்ட்ஸ்ல ஒருத்தன் டிரான்ஸ் பர்சனா இருப்பான், ஒருத்தன் டிசேபிள்டு பர்சனா இருப்பான், ஒருத்தன் பொருளாதார ரீதியா வந்து பின்தங்கி இருப்பான், ஒருத்தன் வந்துட்டு நிறைய பாடி ஷேமிங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருந்திருப்பான், ஒருத்தன் வந்துட்டு ஆஹ் சாதிய ரீதியா நிறைய பிரச்சனைகளை வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பான். அப்போ இவங்க எல்லாருமே வந்து ஆஸ் அ டீச்சரா என்கிட்ட வந்து சொல்றப்போ இதுக்கு என்ன பண்ணணும், அவங்க எப்படி போராடணும், இதுக்கு அகைன்ஸ்டா எப்படி ஸ்டாண்ட் பண்ணி நிக்கணும் அப்படிங்கிற கேள்விகளுக்கெல்லாம் நான் ஆன்சர் தேட ஆரம்பிப்பேன். அப்போ ஆட்டோமேட்டிக்கா நான் அவங்க சைடு தான் நின்று ஆகணும். ஒரு டீச்சராவும் சரி, ஒரு ஆலியாவும் சரி, நான் அவங்க சைடு தான் நின்று ஆகணும். ஸோ அதைத்தான் வந்து இன்டர்செக்ஷனல் ஆக்டிவிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. யார் எது மூலமா ஒடுக்கப்பட்டாலும் அங்க நிக்கிறவங்க தான் வந்துட்டு இன்டர்செக்ஷனல் ஆக்டிவிஸ்ட். அது வந்து எந்த ஒரு இப்போ நீங்க சொல்றபடி அவங்க வந்து இந்த கைண்ட் ஆஃப் பீப்புளா இருக்கிறவங்களும் இப்போ டிசேபிள் பீப்புளா இருந்தாலுமே
அதே மாதிரி ஒரு சில விஷயத்த வந்து கேர்ள்ஸ்க்கு வர ஒரு சில பிரச்சனைகளுக்குமே எல்லாமே ஹோல்சமா வந்து வரதுதான் நீங்க சொல்ற இன்டர்செக்ஷனல். கண்டிப்பா. ஏன்னா நான் இப்ப வந்து என்ன பெண்ணியவாதின்னு சொல்லி ஒரு சர்க்கிள்ல அடைச்சுக்கிட்டேன்னா, நான் வந்து நாளைக்கு ஒரு ஆம்பளை பையனுக்கு ஒரு பிரச்சனை வரப்போ, அத நான் நான் வந்து பேசாம போயிட்டேன்னா, அது ரொம்ப பெரிய தவறா மாறிடும். நம்மளோட புரட்சியும் போராட்டமும் எப்படி இருக்கணும்னா வந்துட்டு விட்டு கொடுக்காத மாதிரி ரொம்ப அடம் பிடிக்கிற ஒரு விஷயமா இருக்கணும். அது யாரு வந்து பிரச்சனையை ஃபேஸ் பண்ணாலும் அவங்களுக்காக நம்ம நின்னுதான் ஆகணும். 10 பேர் நின்னு ஒருத்தன் அடிக்கிறப்போ அந்த ஒருத்தன் கிட்ட ஏதாவது ஒரு நியாயம் இருக்கும் இல்லையா? அந்த ஒரு விஷயத்துக்காக அவன் ஒரு சைடு அவன் கிட்ட நின்னு நான் சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லணும். சோ அந்த மாதிரியான விஷயங்கள் தான் இந்த இன்டர்செக்ஷனல் ஆக்டிவிசம்க்கு கீழே வரும். நாங்க இதுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்டர்செக்ஷனல் ஆக்டிவிஸ்ட்ன்றது வந்து எங்களுக்கு அவ்வளவா என்ன எக்ஸாக்டா என்னன்றது தெரியாது. ஸோ டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் பீப்புள்ஸ், டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பீப்புள்ஸ் கிட்ட வந்து அவங்களோட தேவைகளை என்ன, பிரச்சனை என்னன்றதுன்னு கேட்டுட்டு அதுக்கு ஒரு சொல்யூஷன், ப்ராப்பரான சொல்யூஷன் கொடுக்கறது. அவங்க சொல்யூஷன் நம்மளால கொடுக்க முடியாது. அட்லீஸ்ட் அவங்க போராடுறப்போ அவங்க கூட நானும் இருக்கேன், நீ தனியா இல்லைன்னு நம்மளால சொல்ல முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப பொண்ணுங்களுக்கு மட்டும்தான் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட், அபியூஸ் எல்லாம் நடக்குது அப்படின்னு நம்ம நம்பிட்டு இருக்கோம். ஆனா அது அப்படி இல்ல, பசங்களுக்கும் நடக்குது. அதுக்கும் சேர்த்து நம்ம வாய்ஸ் அவுட் பண்ணணும். இவங்க ஃபெமினிசம் பேசுறது வந்து என்ன மாதிரி இருக்க பெண்களுக்காக மட்டும் ஃபெமினிசம் பேசக்கூடாது. டிசேபிள்டு பெண்களும் இருக்காங்க, டிரான்ஸ் விமன்ஸும் இருக்காங்க, இவங்களுக்கும் சேர்த்து பேசுறதா இருக்கணும். சோ இந்த மாதிரி கலெக்டிவ் ஆன விஷயங்கள் தான் வந்து இந்த இன்டர்செக்ஷனல் ஆக்டிவிசம்க்கு கீழே வரும். நெக்ஸ்ட் வந்து நம்ம இப்போ இந்த டேல இருந்து நம்ம பேச ஆரம்பிக்கலாம். கொஞ்சம் December 3 தான் நம்ம ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இப்போ வேர்ல்ட் டிசபிலிட்டி டே. ஸோ இந்த டிசபிலிட்டி பீப்புள்ஸ் வந்து நம்ம சொசைட்டில இப்போ, ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த நேமிங் டேர்ம்ஸ்லாம் மாத்திட்டாங்க. ஸோ மாற்றுத்திறனாளிகள்ன்ற மாதிரிலாம் மாத்திட்டாங்க. ஸோ நம்ம அதுலேயே வந்து ஒரு சில பீப்புள்ஸ் வந்து நிறைய டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்க. ஸோ ஒரு சில பேர் வந்து அந்த மென்டலி டிசபிள்ஸாக இருப்பாங்க, ஒரு சில பேர் வந்து பாடி ரிலேட்டடாக, ஸோ அவங்களால நடக்க முடியாது, ஸோ அவ்வளோ இதுவாக பேச முடியாது. ஸோ ஒரு சில விஷயம் வந்து நம்ம சொல்லிட்டோம்னா அதை அவங்க புரிஞ்சுட்டு பேசுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அந்த மாதிரி கைண்ட் ஆஃப் பீப்புள்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ இப்போ நீங்க வந்து அவங்கள எஜுகேட் பண்ணியிருக்கீங்களா? அந்த மாதிரி பீப்புள்ஸ் கிட்ட எஜுகேட் பண்ணியிருக்கீங்களா? ஸோ அவங்க என்ன சொல்ல வராங்க, அவங்க எப்படி, அவங்களோட லைஃப் எப்படி இருந்துட்டு இருக்குன்றது வந்து உங்க சைட்ல இருந்து அந்த ஆன்சர் எங்களுக்கு தேவைப்படுது. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அனைவருக்கும் இனிய டிசேபிலிட்டி டே வாழ்த்துக்கள். ஏன்னா வந்துட்டு இது கொண்டாடப்பட வேண்டிய ஒரு நாள். நார்மலா வந்துட்டு நம்ம மற்ற தினங்கள் எல்லாம் எப்படி செலிப்ரேட் பண்றோமோ அதே மாதிரிதான். அண்ட் இந்த வருஷத்தோட எய்ம் என்ன அப்படின்னா, டிசேபிள்டு பர்சன்ஸோட உரிமைகள் என்ன, அவங்களோட வெல்பீயிங் பத்தின அவேர்னஸ மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். அவங்களும் இந்த உலகத்துல இருக்காங்க, அவங்களுக்கான அக்சசிபிலிட்டியை வந்து நம்ம சமுதாயத்துல கட்டமைக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த வருஷத்தோட மெயின் எய்மே. ஸோ இதோட நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். நான் டீச் பண்ணியிருக்கேனான்னு கேட்கறத விட அவங்க கூட ஒரு நல்ல ஒரு நட்பு பழக்கத்தோட இருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். என்னை சுத்தி நிறைய நண்பர்கள் வந்து டிசேபிள்டு பர்சன்ஸா இருக்காங்க. ஆண்கள், பெண்கள், திருநர்கள், திருநம்பிகள், குயர் கம்யூனிட்டியில இருக்க நிறைய மக்கள் வந்துட்டு நிறைய டிசேபிள்டு பர்சன்ஸை நான் இப்போ வந்து பார்த்துட்டு இருக்கேன். இப்போ ஒரு 3 to 4 years தான். அண்ட் அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் சொல்லணும், என்னோட அப்பாவும் ஒரு டிசேபிள்டு பர்சன் தான். பட் அப்பாவுக்கு வந்து பிறவியிலேயே இல்ல. அப்பா வந்து நான் ஒரு 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்போ அப்பாவுக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு. ஒரு கால் போயிடுச்சு அவருக்கு. ஆர்டிபிஷியல் லெக்ல தான் வந்துட்டு அப்பா இது பண்ணிட்டு இருந்தாரு. தென் ஆட்டோ டிரைவர் அப்பா. அதுக்கப்புறமும் வந்துட்டு யாரும் அவரை பார்த்து சிம்பதியா வந்து பேசக்கூடாது, இப்படி வாழ்ந்தானே, இப்படி போயிட்டானே, அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அவருக்கு பிடிக்காது. ஸோ அதுக்காகவே வந்துட்டு அகைன் வந்து கொஞ்சம் கேப் விட்டுட்டு அகைன் அவர் ஆட்டோ ஓட்ட ஸ்டார்ட் பண்ணினாரு. ஸோ அவரை வச்சுதான் நான் கம்ப்ளீட் பண்ண அத்தனை டிகிரியுமே வந்து அப்பாவோட இதுலதான், அப்பாவோட பினான்சியல் சப்போர்ட்ல தான் நான் பண்ணினேன். பட் இதை எங்கேயுமே வந்து நான் வெளியே சொன்னது இல்லை பெருசா. ஏன்னா சொல்றப்போ என்ன ஆகும் அப்படின்னா, எடுத்ததுமே அச்சோ அப்படின்னு வச்சு கூட்டிட்டு ஒரு சிம்பத்தியோட ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ரியாலிட்டி என்ன அப்படின்னா, அவங்களுக்கு நம்மளோட அனுபவங்கள்லாம் தேவையே இல்லை, அவங்க அதை எதிர்பார்க்கறதும் இல்லை. நீங்க ஸ்டார்டிங்ல ஒரு வார்த்தை சொன்னீங்கல்ல, மாற்றுத்திறனாளிகள் அப்படின்னு, அதவே அவங்க வந்து வேண்டான்னு தான் சொல்றாங்க. எங்களை வந்து டிசேபிள்டு அது அப்படியே நீங்க சொல்லுங்க, டிசேபிள்ட்னா என்ன, ஊனமுற்றோர்கள் சொல்லுங்க, ஏன் எங்களை குளோரிஃபை பண்றீங்க அப்படின்னு தான் கேக்குறாங்க. எனக்குமே ஆச்சரியமா தான் இருந்தது. நானுமே ஸ்டார்டிங்ல வந்துட்டு இந்த டேர்ம்ஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன், மாற்றுத்திறனாளிகள், டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு அப்படின்னு ஒரு குளோரிஃபை பண்ற ஒரு இடத்துலதான் நின்று நான் பேசிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இந்த டிசேபிள்டு ஆக்டிவிஸ்ட் சிலர் இருக்காங்க, டிசேபிள்டு இன்டர்செக்ஷனல் ஆக்டிவிஸ்ட் சிலர் இருக்காங்க. சோ அவங்க எல்லாம் வந்துட்டு இல்ல மதி, அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய அரசியல் இருக்கு, அது ரொம்ப தவறான வார்த்தையா வந்து எங்களுக்கு ஃபீல் ஆகுது,
எங்களை எப்படி நீங்க கூப்பிடணும்னு நாங்க தான் முடிவு பண்ணணும். எங்களுக்கான அரசியலை நாங்க தான் பேசணும். சோ எங்களை டிசேபிள்டு பர்சன், அதாவது ஊனமுற்றோர்கள் அப்படின்னு நீங்க தயவு செஞ்சு சொல்லுங்க. எங்களை வந்து மிகைப்படுத்தி பேசாதீங்க. நீங்க மிகைப்படுத்துறது எல்லாமே வந்து எங்களை வந்து கீழே தள்ளிக்கிட்டே இருக்கு. என்னால ஒரு விஷயம் பண்ண முடியும் அப்படின்னு நான் நம்பினா கூட அந்த இடத்துல வந்துட்டு நீங்க வந்து எங்களுக்கு பரிதாபம் காட்டுறப்போ அந்த விஷயத்தை என்னால பண்ண முடியாம போயிருமோ அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்ல தான் வந்து அவங்க நிக்கிறாங்க. சோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம எல்லாருமே வந்து அந்த வார்த்தையை கட் பண்ணிட்டு அவங்கள குளோரிஃபை பண்ணாம மிகைப்படுத்தாம நம்ம கூட வாழ்ற சக மனிதர்களை எப்படி ட்ரீட் பண்ணுவோமோ அப்படிதான் ட்ரீட் பண்ணணும். ஏன்னா அவங்க நம்ம கூட வாழ்ற சக மனிதர்கள் தான். ஒரு சில விஷயம் நான் பார்த்தேன். ஸோ இப்போ நம்ம தேட்டர்ஸ்லாம் போகணும்னு வச்சுக்கோங்க. தேட்டர்ஸ்லாம் இப்போதைக்கு அந்த சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ல வந்து அந்த கார்னர் சீட்ஸ்லாம் இருக்கு தெரியுமா? ஸோ ஒரு காலம் அந்த கார்னர் சீட்ஸ்லாம் இருக்கு. நீங்க ஆன்லைன்ல போய் புக் பண்ணீங்கனாலே வந்து ஃபர்ஸ்ட் அந்த கார்னர் சீட்ஸ் எல்லாமே வந்து டிசபிள் பர்சன்ஸ்க்காக தான். உள்ள போகும்போதே இந்த சீட் செலக்ட் பண்ணீங்கன்னா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ இப்போ நம்ம அது அந்த பாயிண்ட் வந்து உங்களுக்கு எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு கேட்கறேன். இப்போ அது அக்சசிபிலிட்டி தான் இம்பார்ட்டன்ட். ஒரு வீல் சேர் பர்சனால மிட்ல இருக்கிற சேர்ஸ்ல போய் அவங்களால உட்கார முடியும்னா நம்ம அதை பண்ணிடலாம். அது சிரமமா இருக்குங்கிற பட்சத்துல நாம வந்துட்டு அவங்களுக்கு ப்ராப்பர் அக்சசிபிலிட்டி என்னவோ அதை தான் பண்ணி கொடுக்கணும். இந்த அக்சசிபிலிட்டியில வந்து நம்ம வந்து அவங்களை குளோரிஃபை பண்றதெல்லாம் எதுவுமே இல்லை. அவங்களுக்கு நம்ம எல்லாரும் கூடயும் உட்காந்து படம் பார்க்கணும் அப்படிங்கிறப்போ அதுக்கேற்ற வசதிகளை மட்டும் நம்ம பண்ணி கொடுத்தா போதும். அந்த இடத்துல போயிட்டு நம்ம வந்து இது குளோரிபிகேஷனா அவங்க மட்டும் தனியா உட்காந்துருக்காங்க அப்படின்னு நம்ம பேச வேண்டிய ஒரு சூழல் ஏற்படாது அப்படின்னு நான் நம்புறேன். ஏன்னா ஒரு 10 சேர் லைனா இருக்கிறப்போ கார்னருங்கிறது அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். மிட்ல வந்து உள்ள அவங்க போயிட்டு வெளியே வர்றது மேபி சிரமமா இருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு நீ இப்போ இந்த அந்த மாதிரி அந்த சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் வந்து எடுத்துட்டு வந்தது வந்து அவங்களோட அக்சசிபிலிட்டிக்கு ஈஸியா அவங்க வந்து உட்காந்து எழுந்துட்டு போகணுன்றதுக்காக. ஸோ அது வந்து கரெக்டா பண்ணியிருந்தாங்க எனக்கு தெரிஞ்சு. இந்த தியேட்டர்ஸ் அவங்க பண்ணது வந்து அந்த அக்சசிபிலிட்டிக்காக. ஸோ அவங்க வந்து கரெக்டா அந்த இடத்துல அவங்க பிளேஸ் பண்ணி அவங்க ஈஸியா ஆக்சஸ் பண்ணிட்டு ஸோ அவங்க வெளியே போறதுக்கு சம்வாட் வந்து அவங்க வந்து ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்றதுக்குமே வந்து அது கரெக்டா இருந்திருக்கும் எனக்கு தெரிஞ்சு. வரைக்கும் அதுதான் ரீசன். ஏன்னா அதுவுமே இல்லாமதான் ஆரம்ப காலகட்டங்கள்ல எல்லாம் இருந்தது. இப்ப வந்து ஏன்னா இங்க வந்து மாற்றம் வந்து ரொம்ப பெரிய சோம்பேறி, அது மெதுவாதான் நகரும். அப்படி நகர்றப்போ வந்துட்டு எல்லாமே ஒட்டுக்கா ஒரே நேரத்துல நடந்துராது இல்லையா? சோ இத வந்து நான் ஒரு முன்னேற்றமா தான் பாக்குறேன். ஏன்னா இது வந்து எனக்கு தெரிஞ்சு எல்லா தியேட்டர்ஸ்லுமே எனக்கு தெரிஞ்சு கிடையாது. ஒரு சில மல்டிபிளெக்சஸ் சோ அந்த மாதிரி தியேட்டர்ஸ்ல தான் இருக்கு. இது தியேட்டர் மட்டும் இல்ல, நார்மலா பாத்தீங்கன்னா எல்லா பொதுத்தலங்கள்லயுமே வந்துட்டு நம்மள மாதிரி சோகால்ட் ஏபிள் பர்சன்ஸ் மட்டும்தான் போயிட்டு வர முடியுது. இந்த சமுதாயம் வந்து நமக்காக மட்டும்தான் கட்டமைக்கப்பட்டிருக்க மாதிரியான விஷயங்கள் தான் இங்க இருக்கே தவிர இந்த உலகம் வந்து எல்லாருக்குமானது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை வந்து நம்மளால பார்க்கவே முடியாது. ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா நம்ம வீட்டுக்கு வர விருந்தினர் வந்து நடந்துதான் வரணும்னு நாம எதிர்பார்க்கிறோமே தவிர மேபி ஒரு வீல் சேர் பர்சன் நம்ம வீட்டுக்கு விருந்தினரா வந்து அவர் எப்படி வருவாரு அப்படிங்கறத நம்ம யோசிக்கணும். இங்க எல்லாரையுமே வீல் சேரை வந்து ஒரு 4 பேர் சேர்ந்து தூக்கிட்டு போய் வீட்டுக்குள்ள வச்சிட முடியாது. ஏன்னா ஒரு சிலரோட எலும்புகள் எல்லாம் வந்து ரொம்பவே வீக்கா இருக்கும். அவங்களெல்லாம் வந்து நம்ம அழுத்தி குடிச்சாலே வந்துட்டு அவங்களுக்கு ஏதாவது டேமேஜஸ் ஆகலாம். அப்படி இருக்கிறப்போ நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாற்றங்கள் எல்லாம் நம்ம வீடுகள்ல இருந்துதான் தொடங்கணும் அப்படின்னு நான் பதிவு பண்றேன். ஆமா, எனக்கு தெரிஞ்சு இது நம்ம பேசுன மாதிரி தானே ஆல்ரெடி. நீங்க எனக்கு அந்த பாயிண்ட் நீங்க ஏற்கனவே நீங்க சொல்லிருக்கீங்க. எனக்கு தெரிஞ்சு நம்ம பர்சனலா பேசுன வரைக்கும் அந்த ரேம்ப் மாதிரி நம்ம வந்து பில்ட் பண்ணி வச்சிருந்தோம் அப்படின்றது வந்து அது ஒரு என்ஹான்ஸ்மெண்ட் மாதிரி தான் இருக்க போகுது. அவங்க ஈஸியா ஆக்சஸ் பண்ற மாதிரி. அதாவது ஹோல்சமா வந்து இப்ப நம்மளால ஈஸி வேல ஆக்சஸ் பண்றதுக்கு வந்து நம்ம எல்லா டெவலப்மெண்ட்டுமே அவங்க கொண்டு வந்துட்டா அவங்களும் நமக்கு ஈக்குவலைஸா நம்ம நார்மலான பர்சன்றதை அவங்க ஃபீல் பண்ணிடுவாங்க. இன்னொரு விஷயம், இங்க டிசேபிலிட்டிங்கிறது வந்துட்டு வீல் சேர் பர்சன்ஸ் மட்டும் இல்ல. இங்க நிறைய பேர் வந்து இயரிங் டிசேபிலிட்டில இருப்பாங்க, விசிபிள் டிசேபிலிட்டில இருப்பாங்க. அவங்களுக்கு ஏத்த மாதிரி நார்மலா ஒரு இதுல ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு போர்டே வைக்கிறோம்னா போல்ட் லெட்டர்ஸ்ல வந்து எழுத்துக்களை வந்து செட் பண்றது. தென் விசிபிள் பார்வை குறைபாடு இருக்கிறவங்களுக்கான அக்சசிபிலிட்டி, அவங்களுக்கு என்ன தேவை, நார்மலா நாமளே வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா சைன் லாங்குவேஜ் கத்து வச்சுக்கணும். ஓப்பனா சொல்லணும்னா ஏன்னா நம்ம எல்லார்கிட்டயுமே இங்க வந்து பேசிதான் ஆகணும். எல்லாருக்குமே நம்ம அந்த எல்லாருக்கூடயும் நம்ம கம்யூனிகேட் பண்ணணும். அப்படிங்கிறப்போ அந்த எல்லாருக்குள்ள வந்து டிசேபிள்டு பர்சன்ஸும் இருக்காங்க. ஓகே, ஆமா. சோ அதுதான் சொல்ல வரேன். ஸோ இப்போ எனக்கு தெரிஞ்சு இப்போ ஒரு எக்ஸாம்பிளே எடுத்துக்கலாம் நம்ம. இப்போ நான் இருக்கேன். ஸோ இப்போ நான் ஸ்கூல் மேட்ல இருந்து என் கூட என் ஃப்ரெண்ட் இருக்கான். ஸோ அவன் வந்து கொஞ்சம் டிசேபிள்ஸ். அவன் வந்து இப்போ வந்து நீங்க சொல்றபடி அவனால பேச முடியல.
அப்படின்றது பேச முடியல. அவனால வந்து அவ்வளவா கிளியரா கேட்க முடியாது. ஆனா ஒரு சில பிரச்சனை இருக்கு. அவனோட ஏஸ் வந்து கொஞ்சம் சில பிரச்சனை இருக்கு. ஆனா நான் கம்யூனிகேட் பண்றது வந்து அவன் ஆன்சர் கிளாஸ் தான், அப்புறம் நான் ஆன்சர் கிளாஸ் வந்து பண்ணிட்டேன் அப்படின்றதுல வந்து எனக்கு ஸ்டார்டிங்ல இருந்தே ஒரு புரிதல் இருக்கும். சோ அந்த மாதிரி இப்போ நீங்க சொல்றபடி ஸ்கூல்ஸ்ல வந்து அந்த மாதிரி இது பண்றாங்க. இப்போ நீங்க வந்து இப்போ டீச்சிங் லைன்ல இருக்கீங்கல்ல, சோ இப்ப அந்த மாதிரி வந்து ஒரு பிடி பீரியட் அந்த மாதிரி இதுக்குன்னு ஒரு செட் ஆஃப் பீரியட் வந்து அவங்க பில்ட் பண்ணி வச்சிருந்தாங்க அப்படின்ற போது நம்மள எப்படி சொல்றது, எல்லாருக்குமே வந்து அந்த ஒரு கிளாஸ் மாதிரி நமக்கு வச்சா அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். அதே மாதிரி என்ஹான்ஸ்டா தான் இருக்கும். கண்டிப்பா. எனக்கு இன்னொன்னு சொல்லணும். இந்த எஜுகேஷன் ஃபீல்டுக்குள்ள வந்துட்டு பாத்தீங்கன்னா இன்க்ளூசன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொண்டு வரணும். அதாவது ஒரு கிளாஸ் ரூம்ல வந்துட்டு ஏபிள்டு குழந்தைங்க மட்டும் இல்லாம அது வந்து இன்க்ளூசனா எல்லாரும் இருக்கிற மாதிரி, அவங்களுக்கும் யாருனாலலாம் வந்துட்டு இந்த குழந்தைங்களோட சேர்ந்து அவங்களோட என்வாயன்மெண்ட் மூவ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு டிசேபிலிட்டியா இருக்கிற குழந்தைங்களை கூட அவங்க கூட சேர்த்து நம்ம வந்து எஜுகேட் பண்ணணும் அப்படின்னா அங்க இன்க்ளூசன் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்படின்னா என்னென்ன அங்க இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல இருந்து டீச்சர்ஸ்ல இருந்து எல்லாருமே வந்துட்டு அவங்களுக்கு ஆப்ட் ஆனவங்களா வந்து நம்ம செட் பண்ணணும். ஸ்கூல்ஸ்ல வந்துட்டு ஸ்டெப்ஸ் மட்டும் இல்லாம ரேம்ப் இருக்கணும். எல்லா டிசேபிலிட்டிக்குமான தேவையான ஆக்சசிபிலிட்டிஸை வந்து நம்ம செட் பண்ணணும். இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். எனக்கு தெரிஞ்சு இதுவும் ஒரு அடுத்த ஒரு ஸ்டெப்பா தான் இருக்கும். சோ இதை நம்ம ஃபாலோ பண்ணியே நான் இன்னொரு ஒரு பாயிண்ட் கேட்கிறேன். இப்ப நீங்க ஒரு லைஃப் இன்சிடென்ட்ஸ்ல ரியல் டைமா வந்து ஒரு சில பர்சன்ஸ் நீங்க டிசபிள் பர்சன்ஸை பார்த்திருப்பீங்க. சோ அவங்க வந்து உங்ககிட்ட அவங்களோட கஷ்டம் இதுதான், எனக்கு இது ஒரு பெரிய கஷ்டமா இருக்கு, இது வந்து எனக்கு இதை வந்து நான் ஓவர் கம் பண்ணிட்டேன் அப்படின்னா எல்லாருமே ஒண்ணுன்றதுக்கு வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க எல்லா பீப்புளும்ன்ற பாயிண்ட் வந்து அவங்களோட கஷ்டத்தை வந்து என்ன சொன்னாங்க, அந்த உங்ககிட்ட டெலிவர் பண்ண விஷயம் என்ன அப்படின்றது? எனக்கு தெரிஞ்சு என் அப்பால இருந்து என் ஃப்ரெண்டு நவீன் டேனியல்னு ஒருத்தர் இருக்காரு, அவரு இன்னும் நிறைய நண்பர்கள் வந்து என்ன சொல்றாங்கன்னா அவங்க வந்து அவங்களால வந்து ஒரு விஷயத்த நீங்க as ஏபிள்டு பர்சனா நீங்க ஒரு வழியில பண்ற ஒரு விஷயத்த என்னால அதே மாதிரியே பண்ண முடியலங்கிறது இங்க எனக்கு பிரச்சனை இல்ல. என்னால எப்படி பண்ண முடியுமோ நான் அதை பண்ணிப்பேன். முடியாத பட்சத்துல நான் உதவி கேட்க போறேன். ஆனா அதுக்காக நீங்க காட்டுற சிம்பதிங்கிற ஒரு விஷயத்தான் எங்களால வந்து அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. அதுதான் வந்து எங்களை ரொம்ப கஷ்டப்படுத்துது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை தான் அவங்க சொல்லியிருக்காங்க. நான் இப்ப வரைக்குமே வந்து தயவு செஞ்சு அனுதாபம்ங்கிற பேர்ல வந்து யாரையும் வந்து ட்ரீட் பண்ணாதீங்கன்னு சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள் நல்லா கவனிச்சீங்கன்னா ஒரு இன்டர் ஏபிள்டு ரிலேஷன்ஷிப் அப்படின்னு ஒண்ணு இருக்குங்க, ஒரு டேர்ம் இருக்கு. அதாவது ஒரு ஏபிள்டு பர்சனும் ஒரு டிசேபிள்டு பர்சனும் வந்துட்டு கமிட்மெண்ட்லயோ இல்ல ரிலேஷன்ஷிப்லயோ இல்ல மேரேஜ் ரிலேஷன்ஷிப்லயோ போறதுதான் வந்துட்டு இந்த இன்டர் ஏபிள்டு ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா ஒரு 2 ஏபிள்டு பர்சன்ஸ் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறதே லவ் பண்ணிக்கிறதே வந்து இங்க யாரும் குளோரிஃபை பண்ணி பாத்துருக்கவே மாட்டீங்க. அந்த இடத்துல போய் சிம்பத்தியோட போய் பேசி பாத்துருக்கவே மாட்டீங்க. ஆனா ஒரு ஏபிள்டு ஒரு டிசேபிள்டு பர்சன் வந்துட்டு இன்டர் ஏபிள்டு ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற ஒரு பர்சன் ஒரு போட்டோ போட்டாலோ ஒரு வீடியோ போட்டாலோ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ஏபிள்டு பர்சன் வந்து அந்த டிசேபிள்டு பர்சனுக்கு வந்துட்டு வாழ்க்கை கொடுத்த மாதிரி பேசுவாங்க. காதல் அப்படின்னு வந்துட்டாலே எதுவா இருந்தாலும் அழகுதான், எப்படி இருந்தாலும் அழகுதான். அது எப்படி வந்து இன்டர் ஏபிள்டு ரிலேஷன்ஷிப்பை பார்த்தா மட்டும் நீங்க எல்லாம் வந்து அப்படி ஒரு சிம்பதியிலயும் அனுதாபத்திலயும் போய் வாழ்த்துக்கள் சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அது ரொம்ப மோசமான விஷயம். இது நார்மலா டிசேபிள்டு பர்சன்ஸ் இந்த இன்டர் ஏபிள்டு ரிலேஷன்ஷிப்ல மட்டும் இல்ல, நல்லா கவனிச்சு பாருங்க. சம்டைம்ஸ் வந்து இது பாடி ஷேமிங் பேஸ் பண்ணியும் இருக்கும். அதாவது வந்து டைரக்டா வந்து அவங்கள சில வார்த்தைகளை சொல்லி பாடி ஷேம் பண்ணாம குளோரிஃபை பண்ணி சிலர் வந்து அது பாடி ஷேமிங் தெரியாமே பண்ணிட்டு இருப்பாங்க. நாமளுமே கூட பண்ணிருப்போம் ஒரு காலத்துல. என்ன அப்படின்னா ஒருவேளை பொண்ணு வந்துட்டு லீனா இருப்பாங்க, மாப்பிள்ளை வந்துட்டு கொஞ்சம் ஃபேட்டா இருப்பாரு. உடனே வந்துட்டு பொண்ணு வந்து மாப்பிள்ளைக்கு வந்து வாழ்க்கை கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி பையன் வந்துட்டு நல்லா ஒயிட்டாவும் பொண்ணு வந்துட்டு டார்க்காவும் அதாவது கருப்பு நிறத்துல இருக்கிறப்போ அங்க என்ன பண்ணுவாங்கன்னா மாப்பிள்ளை வந்து பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுத்திருக்காரு, மாப்பிள்ளைய விட வந்து பொண்ணு ஹைட்டா இருக்கிறப்போ அதையும் வந்து ஒரு மாதிரி உருட்டுவானுங்க. சோ இது எல்லாமே எதுக்கு கீழே வரும் அப்படின்னா என்ன மாதிரியான மனநிலை அப்படின்னா மிகைப்படுத்தியும் ஒருத்தரை வந்து சிறுமைப்படுத்தியும் பண்ணிட்டு இருக்காங்க. லீனா இருக்காங்க, ஃபேட்டா இருக்காங்க, இந்த கலர்ல இருக்காங்க, எதுவுமே தெரியாது, இங்க எல்லாமே அழகுதான். ஆனா இவங்க வந்து பர்டிகுலரா இந்த ஏபிள்டு பர்சன்ஸ் எல்லாம் விட்டுட்டு மத்த மனுஷங்க கிட்ட மட்டும் வந்து இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ஒரு அனுதாபத்தை கொண்டு போய் தூக்கி போடுவாங்க. அந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம கண்டிப்பா தவிர்த்தே ஆகணும். நீங்க இப்போ ஒரு சில பர்சன்ஸ் வந்து நீங்க மீட் பண்ணி பேசி அவங்க இந்த பாயிண்ட்லாம் சொன்ன மாதிரி
எங்களுக்கு வந்து சிம்பத்தி வேணாம், எல்லாருமே ஒண்ணுன்ற மாதிரி ட்ரீட் பண்ணி வச்சா வந்து அதுவே எங்களுக்கு போதும். என்னால என்ன விஷயம் பண்ண முடியுமோ அதை நான் பண்றேன், என்னால முடியலையா நான் பண்ணல. ஃபார் எக்ஸாம்பிள் மியூசிஷியன் ஒருத்தர் இருக்காரு பீத்தோவன் சொல்லிட்டு, அவர் பாத்தீங்கன்னா அவரோட 26 29 தெரியல, அந்த ஏஜ் பீரியட்ல வந்துட்டு அவருக்கு வந்து காது கேட்கும் திறன் வந்து போயிருச்சு. ஆனா அதுக்கப்புறம் தான் அவர் வந்து இசையமைக்க ஆரம்பிச்சிருக்காரு, அந்த நோட்ஸை மட்டும் வச்சுமே. அதாவது ஏதாவது ஒரு விஷயம் இல்லைங்கிறப்போ மத்த திறன்கள்லாம் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் ஹையா வந்து ஒர்க் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அவரால வந்து நீங்க பண்ற ஒரு விஷயத்த அவர் பண்ணிருக்காரு, அவரால என்ன முடியுமோ அவர் அப்படி பண்ணிருக்காரு, அவ்வளவுதான். அதுக்காக வந்து நம்ம வந்து அவரை வந்து ரொம்ப மிகைப்படுத்தி ரொம்ப குளோரிஃபை பண்ணி அவரை கீழே தள்ளணும்னு எந்த அவசியமே இல்லை அப்படிங்கறதுதான் இதோட இது. ஓகே மேம். அதே மாதிரி இப்ப நீங்க சொன்ன ஒரு பிசிஷியன் சொல்லியிருந்தீங்க. ஸோ அதே மாதிரி வந்து இப்போ ஒரு ஒரு சில பேர் இருக்காங்க. ஸோ எங்களுக்கு தெரிஞ்ச அவர் எக்ஸாக்டா யார் யாருன்னு சொல்லுங்க. ஸோ அந்த கைண்ட் ஆஃப் பீப்புள்ஸ்ல வந்து ஒரு அவங்க வந்து டிசேபிள்டா இருந்து நிறைய சாதிச்சிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு தெரிஞ்ச பர்சன்ஸ் யாராச்சும் இருக்காங்க? அதாவது அவங்க வந்து அண்டர்ரேட்டடாவும் இருந்திருக்கலாம். ஸோ அவங்க வந்து கொஞ்சம் நிறைய பப்ளிஷ் ஆகி அவங்க இருந்திருக்கலாம். அந்த மாதிரி ஏதாச்சும் பர்சன்ஸ் உங்களுக்கு தெரியுமா? ஓகே, நான் உங்களுக்கு ஒரு சயின்டிஸ்டோட க்ளூ ஒன்று கொடுக்குறேன், கண்டுபிடிக்கிறீங்களான்னு பார்க்கலாம். டைம் டிராவல். ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ். வெரி குட். ஸோ அவர் வந்து ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு அவர் வந்து டிசேபிள்ட் பர்சனா இல்ல, அவர் ஒவ்வொரு விஷயமா லேர்ன் பண்ண ஒவ்வொரு தியரியா அவரோட தியரியா அவர் வந்து அப்கிரேட் பண்ண அவரோட உடம்புல இருந்து ஒவ்வொரு உறுப்புகளா வந்து செயலிழக்க ஸ்டார்ட் ஆகியிருக்கு. கடைசி வரைக்கும் அவரால் எந்த ஸ்டேஜ் வரைக்கும் அவரால் என்ன பண்ண முடியுமோ எல்லாமே அவர் பண்ணியிருக்காரு. எனக்கு தெரிஞ்ச ரொம்ப இன்ஸ்பயரான பர்சன்னா ஃபர்ஸ்ட் நான் அவரை தான் சொல்லுவேன். அவர் புக் ஆக்சுவலி ரொம்ப ஃபேமஸ், பிரீஃப் ஹிஸ்டரி. எஸ், அவரோட வைஃப் எழுதின புக் அது ஆக்சுவலி இல்ல. ஆமா, அது அவரோட புக் வந்து அது ரொம்ப ஃபேமஸ் ஆக்சுவலி. கண்டிப்பா அது ஒரு மூவியாவே இருக்குது. கண்டிப்பா அது ரொம்ப பெரிய பிசிசிஸ்ட் அவரு. சோ அவர் வந்து 21ல டயக்னோஸ் பண்ணப்பட்டாரு ஏஎல்எஸ்ல. சோ அவங்க ஒரு இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு நான் சொன்னது என்ன ரீசன் அப்படின்னா, அவர் வந்து விடாம அவரோட முயற்சியில வந்து நாம யோசிச்சிருக்க மாட்டோம்ல, இப்படி ஒரு தியரிய பேரலா வேற ஒரு யூனிவர்ஸ்ல இருந்து இங்க ஒருத்தவங்க வந்து, அதாவது நம்மளோட பாஸ்ட்ல இருந்து ஒருத்தர் டைம் டிராவல் பண்ணி வர முடியுங்கிற ஒரு விஷயத்த வந்து நம்ம யோசிச்சிருக்க மாட்டோம்ல. பட் ஒருத்தன் யோசிச்சிருக்கான்ல, அவன் அப்ப மூளை எப்படி வேலை செஞ்சிருக்கு, அந்த மூளைக்கு தான் இங்க வேல்யூ. நம்ம எல்லாரோட மூளையும் வந்துட்டு ஒரே சைஸ்ல தான் இருக்கு இல்லையா, மூளைக்கு தான் வேல்யூ. அப்போ அதுதான் என்ன வந்து இன்ஸ்பயர் பண்ணுச்சு. இந்த இடத்துல வந்துட்டு ஒரு டிசேபிள்டு பர்சனா இருந்துட்டு இப்படி பண்ணிட்டாரே அதனால என்ன இன்ஸ்பயர் பண்ணிட்டாருன்னு சொன்னா அதுதான் குளோரிபிகேஷன், அதுதான் நான் அவரை கீழே போட்டு மட்டம் தட்டி மிதிக்கிறதுன்னு அர்த்தம். ஆக்சுவலி தட் இஸ் நாட். அதுதான் நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு இப்ப இருக்கிற அரசியல் படுத்தப்பட்ட டிசேபிள்டு ஆக்டிவிஸ்ட் எல்லாம் வந்து நமக்கு சொல்றதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. பாருங்க அவரோட தன்னம்பிக்கை எந்த அளவுக்கு இருந்தது அப்படின்னா, லாஸ்ட் நைட் எங்க அண்ணா கூட ஒரு கான்வோ பண்ணிட்டு இருக்கிறப்போ அவரு சொன்னாரு, அவர் வந்துட்டு அந்த டைம் டிராவல் அப்படிங்கிற அந்த ஒரு அந்த தியரி எல்லாத்தையும் பக்காவா ரெடி பண்ணிட்டு ஆனா அடுத்த ஸ்டேஜ்ல வந்து அவரோட உடம்புல இருந்து ஒவ்வொரு உறுப்புகளா வந்து செயலிழக்கிறப்போ அவரால் வந்து அது பிராக்டிக்கலா வந்து ஃபுல்லா கொண்டு போக முடியல. ஒரு டைம் வந்து தன்னோட வீட்டுல இருந்த வேலையாட்கள் கிட்ட எல்லாம் சொல்லி ஃபுட் எல்லாம் ரெடி பண்ணி, ஒரு 10-20 பேர் வராங்க, இவங்களுக்கு என்னோட நண்பர்கள், இவங்களுக்கு எல்லாம் வந்து ஃபுட் ரெடி பண்ணி வைங்க, அவங்க கண்டிப்பா வருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த நண்பர்கள் யாரு என்னன்னு யோசிக்கிறப்போதான் நான் கண்டுபிடிச்ச அந்த டைம் டிராவல் தியரி வேஸ்ட் பண்ணி அதுல இருந்து கண்டிப்பா வேற உலகத்துல இருந்து கண்டிப்பா இங்க வருவாங்க, டைம் டிராவல் பண்ணி வருவாங்க, அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு அப்படிங்கிற ஒரு இதுல வந்து அவரு பேசினாருங்களாமா. சோ அந்த ஒரு தன்னம்பிக்கை தான். அந்த தன்னம்பிக்கைங்கிறது எல்லாருக்குமே இங்க இருக்கணும். அது லாஸ்ட் நைட் வந்து நான் அவரை பத்தி பேசிட்டு இருக்கிறப்போ இது வந்து அண்ணா சொன்னாரு, எனக்கு அது ரொம்பவே ஆச்சரியமா இருந்தது. நடக்குமா நடக்காதாங்கிறது நமக்கு தெரியல, ஆனா நான் பண்ற ஒர்க்ல எனக்கு அவ்வளவு கான்பிடென்ட் இருக்கு, கண்டிப்பா அது ஒரு நாள் நடந்தே தீரும் அப்படிங்கிற மாதிரி அந்த கான்பிடென்ட் தான். நீங்க ஃபேஸ் பண்ண ஐ மீன் நீங்க ஒரு சில பேர் ஃபேஸ் பண்ணிருக்கீங்க, டிசேபிள் பர்சன்ஸா ஃபேஸ் பண்ணிருக்கீங்க. அவங்க வந்து அவங்களுக்கு ஒரு எய்ம் ஒன்று இருக்கும். அவங்க சொன்னதுல வந்து ஏதாச்சும் ஒரு எய்ம் வந்து இது வந்து அவங்க அப்படி பண்ணாங்க கரெக்ட், எப்படி சொல்றது, கொஞ்சம் நல்லா இருக்கு, எனக்கு வந்து என்னோட பாட்டு அதை எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி யாராச்சும் சொல்லியிருக்காங்க? அவங்களோட எய்ம் வந்து ரொம்ப கேட்ட உடனே டக்குன்னு இந்த எய்ம் நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி. எங்க அப்பா சொன்னதுதான் ஃபர்ஸ்ட் ஞாபகம் வரும்.
அப்பாக்கு ஒரு கால் இல்லாததுனால அவரால வெளியெல்லாம் போகிறப்போ எல்லா டாய்லெட்ஸையும் அவரால வந்து யூஸ் பண்ணிட முடியாது. மனுஷனால அடக்க முடியாத ஒரு விஷயம்னா அதுதான் இந்த இயற்கை அழைப்பு மட்டும்தான். நம்ம வந்து அதை சிரிச்சுட்டு ரொம்ப ஈஸியா சொல்லிட்டு போயிடுறோம், எங்கேயாவது ஓரமா ஒதுங்கிட்டு போயிடுறோம். பட் அவங்களால அதை பண்ணிட முடியாது. அது அவர் சொல்றப்போ எனக்கு என்ன இதெல்லாம் ஒரு பிரச்சனையா சொல்றாரே அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அண்ட் ரியலா வந்து அவர் அதுல ஸ்ட்ரகிள் ஆகுறப்போதான் என்னால அதை புரிஞ்சுக்க முடிஞ்சது. உண்மையாலுமே நமக்கு கிடைக்கிற சின்ன சின்ன ப்ரிவிலேஜஸ் எல்லாம் கூட அவங்களுக்கு ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு அப்படிங்கிறது எனக்கு அது ரொம்பவே இது பண்ணின ஒரு விஷயம். பிளஸ் வந்து என்னோட தோழர் ஒருத்தர் இருக்காரு, அவர் ஒரு ஆக்டிவிஸ்ட், நவீன் டேனியல்னு சொல்லிட்டு, அவரும் வீல் சேர் பர்சன் தான். அவரும் வந்து சொல்றது என்னன்னா, இங்க வந்து அதுதான் சொல்றேன், நமக்கு கிடைக்கிற அந்த சாதாரண, நம்ம சாதாரணம்னு நினைக்கிற விஷயம் அவங்களுக்கு ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு. அந்த ரொம்ப பெரிய விஷயம் ஆக்சசிபிளா இருக்கணும், அவங்களுக்கு கிடைக்கணும். அதுதான் வந்துட்டு அவங்களோட ஒரு பெரிய இதா இருக்கும். அதுதான் இவங்க 2 பேர்கிட்ட இருந்து தான் நான் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நான் ஃபீல் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணினேன். ஸோ அவ்வளவு ஈஸியா வந்து இது நம்ம சின்னதுன்னு சொல்லிடக்கூடாது, நான் அந்த ப்ரிவிலேஜ்ல இருக்கிறேன் அதனால வந்து எனக்கு அது சின்னதா தெரியுது அப்படிங்கிற மாதிரி. நீங்க சொல்றபடி அந்த ஆக்சசபிலிட்டியில தான் வந்து எல்லாமே நிக்குது. சொன்ன மாதிரி அவங்களோட எல்லாமே வந்து அந்த ஆக்சசிபிலிட்டி தாங்க. ஏன்னா நம்ம வந்து மூவ் பண்றோம், நம்ம பேசுறோம், நம்ம எல்லாமும் பண்றோம். பட் நமக்கு அந்த ப்ரிவிலேஜ் இருக்கு, அவங்களுக்கு இருக்கான்னு பார்த்தா இல்ல. பட் அவங்களுக்கு நம்மளால கொடுக்க முடியலன்னா தான் இங்க பிரச்சனை. பட் முடியும், நமக்கு எல்லா வழியும் இருக்கு. ஆனா நம்ம மறந்துடுறோம் அவங்கள. நம்ம வந்து அவங்கள பத்தி யோசிக்கிறதவே வந்துட்டு மறந்துடுறோம். அதுதான் இங்க பிரச்சனையே. ஜாராக்கி, நீங்க வந்து ஏதாச்சும் உங்க லைஃப்ல ஒரு சில பேர் இது பண்ணிருப்பாங்க, அவங்களுக்கு வந்து ஒரு இதுதான் வந்து என்னோட எய்ம், இது வந்தா எங்களுக்கு கொஞ்சம் கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பார்த்த ஏதாச்சும் பர்சன்ஸ் இருக்காங்களா? ஸோ மேபி அவங்க அன்னோன் பர்சனா கூட இருக்கலாம். இப்போ சம்பாட் நீங்க எங்கேயோ போயிட்டு இருக்கீங்க, டிராவல் பண்ணிருக்கீங்க, ஸோ அந்த மாதிரி இடத்துல நீங்க யாராச்சும் பார்த்துருக்கீங்களா? ஆக்சுவலி என்னன்னா, நான் ஒரு டைம் வந்து எங்க வீட்ல இருந்து ஒரு பக்கத்துல ஒரு மார்க்கெட்டுக்கு சும்மா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கும்போது ஒருத்தர் ரோட்ல நின்றுட்டு இருந்தாரு. ரோட்ல நின்றுட்டு இருக்கும்போது நான் ஆக்சுவலி எங்க அம்மா வந்து பஸ் ஸ்டாண்ட்ல விட வந்தேன். விட்டுட்டு மார்க்கெட் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு இருக்கேன் ஆக்சுவலி அங்க. ஸோ விட்டுட்டு நாங்க திரும்பும்போது நின்றுட்டே இருக்கிற ஒருத்தர் பஸ் ஆக்சுவலி வந்துட்டு போயிட்டு இருக்கு முற்கால இவர் பாட்டு அமைதியா நின்றுட்டு இருக்காரு. ஒரு மாதிரி லைக் நம்ம ஒரு லைக் நம்ம டேங்க் ஃபுல் ஆச்சுன்னா நம்ம ஒரு ஜென்ரலா ஒரு மாதிரி ஒரு ஆக்வர்டு ஒரு 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 ஃபீல்ல இருப்போம்ல, நின்றுட்டே இருப்போம்ல, ஒரு மாதிரி கூடமா லைக் உடம்பு ஷேக் ஆகிட்டே இருக்கும்ல, அந்த ஃபீல்ல இருந்தாரு அவரு. நான் சொன்னேன் எனக்கு பார்த்து நான் ஆக்சுவலி போயிட்டேன். சரி திருப்பி வந்தேன் நான் வந்துட்டு, சார் என்ன சார் ஆச்சு, உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு நான் கேட்டேன். இல்லப்பா நீங்க ரெஸ்ட் ரூம் இருக்க மாதிரி ஒரு ஆப்ஷன் வேணும் அப்படின்னாரு. சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கூட்டு போனேன். அதுக்கப்புறம் கூட்டு போயிட்டு அவர் போயிட்டு வந்தாரு. எங்க போறீங்க அப்படின்னு கேட்டேன். இல்லப்பா இங்க இருந்து நான் வந்து இந்த இடத்துல இந்த இடத்துக்கு போனேன். ஆக்சுவலி அந்த இடத்துல அந்த இடத்துக்கு பஸ் கிடையாது. போனா இப்ப அங்க இறங்கி அவர் அங்கிருந்து ஒரு 2 ஷேர் ஆட்டோ மாறி அதுக்கப்புறம் அங்கிருந்து ஒரு பஸ் பிடிச்சி தான் போகணும். ஆக்சுவலி அது வந்து ஒரு 10 கிலோமீட்டர்ஸ்குள்ள தான் அது ரேஞ்சு. பட் ஆனா இவ்வளவு ப்ரொசீஜர் அந்த 10 கிலோமீட்டர்ஸ்க்கு நடக்கும். ஏன்னா அது வந்து பைபாஸ்ல இருக்க ஒரு இடம். ஓகேங்களா? சோ என்ன ஆச்சு அப்படின்ற போது அவர் கூட்டு போயிட்டு இங்க இருந்து கூட்டு போயிட்டு அந்த இடத்துல நான் விட்டேன். விடும்போது அவர் என்ன சொன்னாரு, நான் இங்க இறங்கிக்கிறேன் அப்படின்னாரு. இல்ல வேணாம், ரோடு வந்து அது பைபாஸ் ஆக்சுவலி லிட்டரலி. நான் சொன்னேன் இல்ல நீங்க உட்காருங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரு ஒரு 1 ஹவர் தானே, பிரச்சனை இல்லை, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் விட்டுட்டேன். விட்டதுக்கு அப்புறம் அங்க ஹாஸ்பிட்டல்ல போனாரு. அவருக்கு இத்தனைக்கும் வந்து லைக் சொந்தக்காரங்களாம் இருக்காங்க, ஃபேமிலியே இருக்காங்க. பட் ஆனா they don't care about them. அந்த மாதிரி தான் எனக்கு இருந்தது. எனக்கு இதுல என்ன ஒரு பிரச்சனைனா, உள்ள போயிட்டு நான் போறேன் அந்த ஹாஸ்பிட்டல் வந்து செக்ஷன்ல போயிட்டு லைக் இந்த ஓபி சீட்லாம் வாங்கிட்டு எடுத்துட்டு போய் அவர் உள்ள நான் போய் அந்த இடத்துல எங்க போகணுமோ அங்க எடுத்துட்டு போய் நான் விடுறேன். அவருக்கு பிபி சுகர் இருக்கு போல. ஸோ ஹஸ் கம் டு கன்சல்ட் டாக்டர். ஸோ நான் இடத்துல போய் விட்டுட்டு நான் இந்த மாதிரி மேம் இவருக்கு கொஞ்சம் கொஞ்சம் கண்ணு தெரியல, ஸோ அவருக்கு வந்து நீங்க பாத்துக்கோங்க கொஞ்சம், நான் கிளம்புறேன் அப்படின்னாரு. நீங்க யாரு அப்படின்னாரு. இல்ல நான் வந்தேன், அவர் கூட யாரும் வரலையா அப்படின்னா, தெரியல மேம், யாரும் வரல அவர் கூட, சரி நான் பார்த்தேன், சரி அவர் ட்ராப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்தேன் அப்படின்ற போது நான் சொல்லும் போது லைக் தே ஃபெல்ட் ஒரு மாதிரி, அவங்களே நான் ஒரு மாதிரி பாக்குறாங்க. எனக்கு என்ன ஒரு இதுல ஒரு ஒரு கஷ்டமான ஒரு விஷயம்னா, லைக் ஒரு ஃபேமிலி இருக்காங்க. பட் ஆனா யாருன்னா அட்லீஸ்ட் ஒருத்தராவது ஒரு நாளைக்கு வந்திருக்கலாம். என்ன ஒரு ஹாஃப் டே போதா, அந்த ஹாஃப் டேல நீ வந்து கோடி ரூபாய் சம்பாரிச்சிட போறது கிடையாது. ஓகே, அந்த அளவுக்கு நீ பிசினஸ் பண்றவனா அவரும் வந்து கார்ல வந்துட்டு கார்ல போறாரு. நீ ஹாஃப் டேல ஒன்னும் ஆயிட போறது இல்ல. ஒரு செக்அப் தான், ஒரு ஜெனரல் செக்அப். அவங்களுக்கு ஒரு செக்அப் எடுக்கணும். பட் ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு, ரெஸ்ட் ரூம் போகணும். அது அவரால் முடியலன்ற போது அது எவ்வளவு கஷ்டம். அது ஒரு மாதிரி எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. அது நான் அவர்கிட்ட பேசிட்டு வந்துருக்கும் போது நான் அதுக்கப்புறம் ஆக்சுவலி எனக்கும் ஒர்க் இருந்தது அன்னைக்கு. நான் ஒர்க்கை வந்து விட்டுட்டு வர முடியாது, எனக்கு மீட்டிங் இருந்தது. பட் சம்வாட் ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு கூட்டு போயிட்டு இங்கேருந்து ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் கிட்ட தூரமா எடுத்துட்டு போயிட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் அங்கேருந்து வந்தேன். அப்புறம் வரும்போது வாட்ச்மேன் சொல்லிட்டு அந்த ப்ரோ இந்த மாதிரி இந்த வழியில ஒருத்தர் வருவாரு,
2 வழி இருக்கு ஆக்சுவலி அந்த ஹாஸ்பிட்டலுக்கு. 2 வழியும் சொல்லிட்டு தான் வந்தேன். சார் இந்த மாதிரி ஒருத்தர் வருவாரு, வந்தாருன்னா ஒரு ஆப்போசிட் மட்டும் கிராஸ் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா இது என்ன பைபாஸ், அது லிட்டரலி பைபாஸ். உங்களுக்கு தெரியும் லைக் பைபாஸ்ல எப்படி வந்து ஸ்பீடா வந்துட்டு இருக்கோம் வெஹிக்கல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் சொல்லிட்டு வரும்போது ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். பட் ஆனால் அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, என்னை வந்து நீ வந்து பரிதாபமா பார்க்காத. அது ஆக்சுவலி அவங்க கிட்ட நீங்க அப்ரோச் பண்ணும்போதே வந்து நம்ம வந்து பார்த்து தான் அவங்க கிட்ட பேசணும். நான் வந்து டிசேபிளா இருக்கேன்னு சொல்லிட்டு நீங்க வந்து என்னை வந்து ரொம்ப எனக்கு தேவைப்படுற ஹெல்ப் நீ பண்ணாத அப்படின்ற மாதிரி தான் அவங்க இருப்பாங்க. என்னால இது சில விஷயம் முடியும், இதை வந்து நீ வந்து என்ன பண்ண விட்டுரு, எனக்கு வந்து நீ இது வந்து இது காட்டாத, சிம்பதி பார்க்காத அப்படின்ற மாதிரி தான் அவங்க சொல்லுவாங்க. அதே மாதிரி அவங்கள வந்து நீ இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு புகழ்ந்து பேசாத, ஐ மீன் லைக் க்ளோரிஃபை பண்ணுவாங்கல்ல சில விஷயத்துல, அவங்கள வந்து ஒரு மாதிரி இதெல்லாம் அவங்கள வந்து இந்த வேர்ட்ஸால க்ளோரிஃபை பண்ணுவாங்களா, அதெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி அவங்க அதுதான் மோஸ்ட்லி அவங்க சொல்றதே அதுதான். பரவாயில்லைங்க, உங்களுக்கு அந்த அனுபவம் வந்து சரியான புரிதலை கொடுத்துருக்கு. ஆக்சுவலி அவங்களால முடியலன்னா நம்மள்ட்ட கேட்பாங்க, எனக்கு முடியல, வாயை திறந்து கேட்டுருவாங்க. அதுதான் அவங்க முடியல அப்படின்னா வாலண்டியரா எனக்கு உன்னோட எதுவும் வேண்டாம், என்னால முடியலன்னா நான் கேட்கறேன் அப்படிங்கிற மாதிரியான அப்படின்ற ஒரு இதுலதான் இருப்பாங்க அவங்க. நீ எனக்கு தேவையில்லாத நீ பண்ணி கொடுக்காத, என்னால முடியும் இது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க. ஏன்னா இப்போ ஆக்சுவலி நான் நிறைய இடத்துல பார்த்தேன். ஆக்சுவலி ரயில்வே ஸ்டேஷன் சில ரயில்வே ஸ்டேஷன்ல பார்க்கும்போது லைக் பீப்புள்ஸ்க்கு வந்து டிசேபிள் பீப்புள்ஸ்க்கு வந்து லைக் அந்த மாதிரி அந்த இதெல்லாம் இருக்குல்ல, கண்ணு தெரியாதவங்களுக்கு வந்து அந்த லைக் அந்த பாத்தெல்லாம் கைட் பண்றதுக்கு அந்த அந்த இடத்துல வச்சிருக்காங்க. அதெல்லாம் நல்ல இனிஷியேட்டிவ் கவர்மெண்ட்ல இருந்து. ஸோ அது கொஞ்சம் பண்ணிட்டு வராங்க. இட்ஸ் ஹோப் ஃபார் குட், அவ்வளவுதான். சிம்பிளா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். மாரியப்பன் தங்கவேலுன்னு ஒருத்தர் இருக்காரு, தெரியுமா நிறைய பேருக்கு? 2016 2020 பாராலிம்பிக்ஸ்ல ஹை ஜம்ப்ல T42 அண்ட் இன்னொரு கேட்டகரியில வந்து காம்பீட் பண்ணாரு அவரு. பத்மஸ்ரீ கொடுத்திருக்காங்க. அதே வருஷத்துல அர்ஜுனா அவார்டும் கொடுத்திருக்காங்க அவருக்கு. அர்ஜுனா அவார்டு வந்து ஸ்போர்ட்ஸ்ல நிறைய பேர் வாங்கியிருக்காங்க. ஆக்சுவலி இங்க பாஸ்கர் இன்னொருத்தர் கூட வாங்கியிருக்காரு. ஆக்சுவலி அவருக்கு நம்மள மாதிரி தான், பட் அவருக்கும் கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா. அதே மாதிரி ஜான் சந்த் கேல் ரத்னா அவரும் 2020 கொடுத்தாங்க அவருக்கு. ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க ஆக்சுவலி, நிறைய அவார்ட்ஸ்லாம் வாங்கி. இப்போ ஆக்சுவலி பாராலிம்பிக்ஸ் நிறைய பேர் வந்து நிறைய அவார்ட்ஸ்லாம் கெயின் பண்ணாங்க. ஆக்சுவலி இப்போ நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க வந்து பாராலிம்பிக்ஸ் 2023 பாத்தீங்கன்னா எவ்வளவு அவார்ட்ஸ் வாங்கிருக்காங்க. இந்தியா மட்டும் 111 மெடல்ஸ் வாங்கியிருக்காங்க. 29 கோல்ட்ஸ், 31 சில்வர்ஸ் அண்ட் 51 பிரான்ஸ். இதெல்லாம் வந்து அவங்க கிரேட் ஹைட்ஸ் அச்சீவ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் அது வந்து நம்ம எப்படி பாக்குறோம் அப்படின்றதுதான் கடைசியில அட்லாஸ்ட். நம்ம எப்படி அவங்களுக்கு தேவையானது மட்டும் நம்ம பண்ணா போதும். நம்ம அதிக பிரசங்கித்தனமா எதுவும் பண்ணாம இருந்தா போதும், அவங்க வந்து அஃபெண்ட் ஆகாம இருக்கிறதுக்கு அது போதும் நம்மளுக்கு. ஆக்சுவலி நம்ம இதை இடக்கூடமா அவங்களுக்கு தேவையானது பண்ணா போதும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் இருக்கு. நம்ம சொசைட்டில வந்துட்டு ஆஸ்தெட்டிக்கல் தாட்ஸ்னு சில விஷயங்கள் இருக்கும். அதாவது அழகியல் சார்ந்த சில குப்பைகளை வந்து நமக்கு திணிச்சு வச்சிருக்காங்க. அது நார்மலா ஏபிள்டு பர்சன்ஸே வந்து வச்சு அந்த குப்பைகளை வந்து மேல தள்ளி அவங்கள வந்து ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், ஒரு தாழ்வு மனப்பான்மைக்குள்ள தள்ளுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு ஒரு அழகான ஆண் அப்படின்னா அந்த சமுதாயத்தோட பார்வையில அவன் வந்து சரியான ஹைட்ல இருக்கணும், சிக்ஸ் பேக் இருக்கணும், தலையில கண்டிப்பா முடி இருக்கணும், பாக்குறதுக்கு வந்து நல்லா ஃபேரா இருக்கணும். சோ அதுதான் வந்துட்டு ஆணுக்கான அழகு அப்படின்னு செட் பண்ணி வச்சிருக்காங்க நம்ம சமுதாயத்துல. அதே மாதிரி ஒரு பெண் அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஹைட்டா இருக்கணும், இல்லைன்னா வந்துட்டு அளவான ஹைட்ல, அதாவது அளவான ஹைட்ல இருக்கணும், முடி நிறைய இருக்கணும், ரொம்ப உடம்பு இருந்துடக்கூடாது, அளவான உடம்பு இருக்கணும், வெள்ளையா இருக்கணும், இப்படி இருந்தாதான் அழகு அப்படின்னு அங்கிட்டு ஒரு இதை வந்து செட் பண்ணி வச்சிருக்காங்க. இது எங்க வரைக்கும் வந்து பாதிக்கப்படுது அப்படின்னா, இது வந்து ஏபிள்டு பர்சன்ஸை மட்டும் இல்ல, டிசேபிள்டு பர்சன்ஸையும் வந்து ரொம்ப பெருசா வந்து ஒரு பாதிப்புக்குள்ள வந்து தள்ளுது. அதாவது ஏபிள்டு பர்சன்ஸ்க்கு இருக்கிற கை காலு இதுதான் வந்துட்டு அழகு, இதுதான் ப்ராப்பர் அப்படிங்கிற மாதிரியும், டிசேபிள்டு மனுஷங்களுக்கு இருக்கிற அந்த உடல் உறுப்புகள் எல்லாம் வந்துட்டு அது வந்து அழகு இல்ல, அது வந்து அக்லி, அந்த மாதிரியான நிறைய ஒரு சரி நிறைய அந்த மாதிரியான கருத்துக்களை வந்து கண்டினியூஸா வந்து நம்ம வந்து நமக்கே தெரியாம வந்து நம்ம இது பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். நம்மளோட ஆள் மனசுக்குள்ள வந்து அதை நம்ம செட் பண்ணியும் வச்சுட்டோம். நம்ம சமுதாயம் வந்து அதை திணிச்சே வச்சிருச்சு. சோ அதெல்லாம் தாண்டி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு கான்பிடென்ட்டை வந்து ஃபர்ஸ்ட் டிசேபிள்டு பர்சன்ஸ்க்கு கொடுக்கணும். எனக்கு தெரிஞ்சு நிறைய ஆக்டிவிஸ்ட் அதை பண்ணிட்டு தான் இருக்காங்க. டெய்லியும் வந்து எப்படியாவது ஒரு போட்டோஸ் அவங்களோட போட்டோ வந்து அப்லோட் பண்ணிடுவாங்க, செல்ஃப் அப்சஸ்ன்னு சொல்லிட்டு. சோ எனக்குமே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் அதை பத்தின சரியான புரிதல் இல்லாம இருந்தது. இப்போ பார்க்கத்தான் வந்துட்டு ஆமா ஏபிள்டா இருந்தா மட்டும்தான் அழகா, இல்ல டிசேபிள்டா இருக்கிறதும் வந்துட்டு அழகுதான், இங்க எல்லாமே அழகு அப்படிங்கிறப்போ அப்போ இந்த டெபினிஷன்ஸ், அழகியல் சார்ந்த டெபினிஷன்ஸ், குப்பைகள் எல்லாம் நம்ம என்ன பண்ணணும், கூட்டி கொண்டு போய் குப்பைத்தொட்டியில போட்டுடணும் அப்படிங்கிற ஒரு புரிதல் வந்து எனக்கு அப்போதான் வந்தது. இந்த விஷயத்துல ஒரு கான்பிடென்ட்டை வந்து நம்ம குழந்தைங்கள்ல இருந்தே வந்து
எஜுகேஷன் மூலமா குழந்தைங்கள், அதாவது ஏபிள்டு டிசேபிள்டு எல்லா விதமான குழந்தைங்களுக்கும் வந்து இந்த எஜுகேஷனை கொண்டு போய் நம்ம ஃபர்ஸ்ட் ரீச் பண்ணணும் அப்படிங்கறது ஒரு பெரிய விஷயமா இருக்கு. ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்தே வந்து இப்போ ஒரு சில்ட்ரனா ஒரு பிரைமரி ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்கேன்ற ஒரு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். நான் வந்து பிரைமரி ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்கேன். எனக்கு வந்து ப்ராப்பரா டிசேபிலிட்டினா என்ன, ஸோ அவங்க எப்படி இருக்காங்கன்றது எனக்கு தெரியாது. இப்போ வந்து ஒரு டீச்சரா இப்போ நீங்க வந்து எனக்கு வந்து ஒரு இதுதான் வந்து இதோட டெஃபினேஷனு, ஸோ நீங்க அப்படிதான் வந்து ட்ரீட் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு சின்ன ஒரு பிரைமரி ஸ்கூல் பசங்களுக்கு வந்து நீங்க எப்படி அந்த சொல்லி கொடுப்பீங்க, அது அவங்க எப்படி அதை கெயின் பண்ணிக்கிறாங்கன்றது வந்து எப்படி நீங்க எடுத்து வைப்பீங்க? கரெக்ட். எஜுகேஷன் தான் இம்பார்ட்டன்ட். எஜுகேஷன் மூலமா தான் ஒரு ஜெனரேஷனை அடுத்த சரியான வழியில கொண்டு போய் நம்மளால வந்து லீட் பண்ண முடியும் அப்படிங்கறதுல நான் ரொம்ப பெரிய நம்பிக்கையோட இருக்கேன். நான் இது வரைக்கும் குட்டீஸை வந்து ஹேண்டில் பண்ணினது இல்லை, அடல்ட்ஸ் தான் ஹேண்டில் பண்ணியிருக்கேன். ஏன்னா அடல்ட்ஸை விட குட்டீஸை ஹேண்டில் பண்றது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். என்ன காரணம் அப்படின்னா அவங்க எல்லாம் வந்து சைக்கோமோட்டார் ஸ்டேஜ்ல இருப்பாங்க. சைக்காலஜில, ஸ்டூடெண்ட் சைக்காலஜில இது ஒரு டேர்ம் இருக்கு. சைக்கோமோட்டார் ஸ்டேஜ்ங்கிறது வந்துட்டு மோஸ்ட்லி அவங்களோட அப்பா அம்மா ஸ்கூல் பியர் குரூப், அதாவது குட்டி குட்டி குழந்தைங்க. ஸோ இந்த இது மட்டும்தான் அவங்களுக்கு இருக்கும் அந்த வயசுல. அதாவது களிமண் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க சைக்கோமோட்டார் ஸ்டேஜ் அப்படிங்கிறது. ஒரு களிமண் வந்து நம்ம எப்படி நம்ம உருவப்படுத்துறோமோ அப்படிதான் அது நம்ம கைக்கு வரும் இல்லையா? சோ இப்ப குழந்தைகள்ல இருந்தே நம்ம என்ன சொல்லி கொடுக்குறோமோ அதுவாதான் வந்து அவங்க குழந்தைகள்ல அவங்க அது என்னத்தை பாக்குறாங்களோ அதை பார்த்துதான் வளருவாங்க. அதாவது வீட்டுல வந்து அம்மா வந்து ஹவுஸ் ஹோல்டு ஒர்க் எல்லாம் பண்றப்போ, அப்பா வெளியே வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்து சும்மா படுத்துங்கிறப்போ தட்டை எடுக்காததை பாக்குற ஒரு வீட்டுல இருக்கிற ஒரு ஆண் குழந்தையும் பெண் குழந்தையும் அம்மாவை பார்த்து அந்த பெண் குழந்தை வளரும். ஸோ அம்மா ஒரு பெண்ணுனா இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு, அப்பாவை பார்த்து அந்த ஆண் குழந்தை வளரும், ஒரு ஆண்னா இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு. அப்ப அந்த ஈக்குவாலிட்டிங்கிற விஷயம் குழந்தைங்களுக்கு தெரியாமே போயிடும். அதே மாதிரிதான் இந்த டிசேபிள்டு பர்சன்ஸ் விஷயத்திலயும் நம்ம இது குழந்தைங்கள்ல இருந்து எப்படி சொல்லி கொடுக்கலாம் அப்படின்னா, ஒரு சிம்பிளா ஒரு டேக்லைன் ஒண்ணு வச்சுக்கலாம். அவங்க மனுஷங்களா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, அவங்களோட இயல்புல ஏத்துக்கணும். இயல்புனா எப்படி? பட்டாம்பூச்சி. பட்டாம்பூச்சி எப்படி இருக்கும் அப்படின்னா ரெக்கையோட இருக்கும். அதோட இயல்பு என்ன? பறக்கிறது. சரி, அதை பறக்க விட்டுதான் பார்க்கணும். ஆட்டுக்குட்டி 4 கால் இருக்கும். ஓகே, ஆட்டுக்குட்டிக்கு 4 கால் இருக்கிறதுனால கண்டிப்பா வந்துட்டு 8 கால் பூச்சிக்கும் 4 கால் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா அது 8 கால் பூச்சி, அதோட இயல்பு அப்படிதான் இருக்கும், இதோட இயல்பு இப்படிதான் இருக்கும். அதே மாதிரி ஒரு மனுஷன் ஏபிள்டா பிறந்துட்டான்னா அது அவனோட இயல்பு, அப்படியே அவன் அக்செப்ட் பண்ணிக்கும். அதே மாதிரி டிசேபிள்டா ஏதாவது ஒரு டிசேபிலிட்டியோட அவன் பிறந்துட்டான் அப்படின்னா அதுதான் அவனோட இயல்பு சாகுற வரைக்கும். அது நம்மளால மெடிக்கல் டேர்ம்ஸ் மூலமா நம்மளால சரி பண்ண முடிஞ்சிரும்னா ஓகே. அப்படி முடியாத பட்சத்துல அது கடைசி வரைக்கும் அப்படித்தான் அவன் இருக்க போறாங்கிறப்போ, அப்போ அவனை பத்தின ஒரு எஜுகேஷனை நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கணும். அதுதான் அவங்களோட இயல்பு. அவங்க இயல்போட நாம அவங்கள அக்செப்ட் பண்ணிக்கணும். அப்படித்தான் நாம அவங்கள வழி நடத்தணும் அப்படிங்கிற மாதிரியான சின்ன சின்ன எக்ஸாம்பிள்ஸ் வச்சு நாம சொல்லி கொடுக்கலாம். எனக்கு தெரியல, இன்னுமே எக்ஸ்பீரியன்ஸ்டான இந்த குட்டி குழந்தைங்களை, சைக்கோமோட்டார் ஸ்டேஜ்ல இருக்கிற குழந்தைங்களை ஹேண்டில் பண்ற டீச்சர்ஸ் இன்னுமே ரொம்ப சிறப்பான வழிகள்ல கண்டிப்பா சொல்லி கொடுக்க முடியும். ஆனா டீச்சர்ஸ்னால கண்டிப்பா முடியும். டீச்சர்ஸ்னாலையும் சரி, நம்ம அப்பா அம்மாக்கள்னாலையும் சரி, பேரண்ட்ஸ் ரொம்ப பெரிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. அதாவது சொசைட்டிக்கு ஒரு நல்ல குழந்தை இந்த சென்ஸ் அடுத்தவனா அவனோட இயல்புல ஏத்துக்கிட்டு யாரையும் கஷ்டப்படுத்தாம யாரையும் ஏமாத்தாம ஒரு குழந்தை வளரணும் அப்படின்னா அதுக்கு பேரண்ட்ஸோட ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபர்ஸ்ட், செகண்ட் ஒன் டீச்சர்ஸ், தேர்ட் ஒன் பியர் குரூப், ஃபோர்த் ஒன் நம்மளோட சொசைட்டி, அதாவது நாம எல்லாருமே. ரோட்ல ஒரு குழந்தைய கூட்டிட்டு போயிட்டு இருக்கப்போ ரோட்ல நம்ம எச்சி துப்புனோம்னா நாளைக்கு அதைத்தான் பழகும். யாராவது ஒருத்தர் குப்பையை தூக்கி போட்டு போறாங்கன்னா நாளைக்கு அதைத்தான் பழகும். ஸோ இங்க நம்ம எல்லாருக்குமே ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. இது லாங்குவேஜாவே நான் எடுத்துக்கிறேன். எங்க வீட்டுல வந்து தமிழ்லே வந்து நான் ஸ்டார்டிங்ல இருந்தே நான் பிறந்தல தமிழ்ல பேசி வளர்ந்தேன் அப்படின்னா எனக்கு வந்து தமிழ் தவிர வேற லாங்குவேஜ் எனக்கு தெரியாது. கண்டிப்பா. ஸோ அதே மாதிரி என்ன டைப் ஆஃப் லாங்குவேஜ் நம்ம பேசுறோமோ அந்த டைப் ஆஃப் லாங்குவேஜ் தான் நமக்கு டெலிவர் ஆகும். வெளியே பேசும்போது திடீர்னு நம்ம வெளியே சொசைட்டிக்கு நீ சொல்லி சொசைட்டிக்குள்ள போகும்போது இவன் வேற லாங்குவேஜ் பேசுறேன் போது நம்ம வீட்டுல இதுதான் பேசணும், நமக்கு இதுதான் தெரியும். அதே கான்செப்ட் தான் நம்ம நான் சின்ன வயசுல இருந்தே வரும்போது இது நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். இந்த பாயிண்ட்ஸ்லாம் நான் எனக்கு தெரிஞ்சு ஜாராக்கி ஒரு சில எபிசோட் நாங்க சொல்லியிருக்கோம். இப்ப வந்து நான் வந்து இங்க அடுத்த ஜெனரேஷன் கிட்ட வந்து இது கரெக்ட் தப்பு அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். சோ கரெக்ட்ன்றது வந்து நீ முடிவு பண்ணிக்கலாம், ஆனா இதுதான் தப்புன்றது நான் சொல்லிடுவேன். ஓகே. சோ இது இப்ப நான் இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்க? எனக்கு ஒரு 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 பாயிண்ட் இருக்கு. இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்க? அதுல இருந்து ஏதாச்சும் மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணலாம்? இல்ல கரெக்ட். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து
அவன் அப்படி இருந்திருக்கலாம், இவன் இப்படி இருந்திருக்கலாம், அவங்க அப்படி இருந்திருக்கலாம்னு கையை நீட்டி மத்தவங்கள சொல்றதை விட்டுட்டு நாம ஃபர்ஸ்ட் அப்படி இருக்கிறோமா அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் சரி பார்க்கணும். செல்ஃப் அனலைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் நம்மள நம்ம சரி பார்க்கணும், நம்மள நம்ம அரசியல்படுத்தணும், அடுத்து நம்மள சுத்தி இருக்கிறவங்க, அதாவது நம்ம வீட்டுக்குள்ள இருக்கிறவங்கள அரசியல்படுத்தணும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா ஒவ்வொருத்தரும் அப்படியே நினைக்கிறப்போ அது ஆட்டோமேட்டிக்கா மாறிடும் இல்லையா? எனக்கு அது கரெக்ட் தான். ஃபர்ஸ்ட் நாம தான் நம்மள சரி பண்ணிக்கணும். நம்மள நாம அரசியல் படுத்தினா மட்டும்தான் நம்மளால மத்தவங்கள்ட்ட போய் பேச முடியும். நான் ஒரு விஷயத்துல நான் ஒரு தவறான புரிதலோட இருக்கிறப்போ அதை நான் சொசைட்டிக்கு எடுத்துட்டு போயிட முடியாது. அது ரொம்ப பெரிய தவறான ஒரு முன்னுதாரணமா மாறிடும். ஏன்னா அது ரிவர்ஸா கூட நமக்கு ஆகலாம். கண்டிப்பா ஏதாவது ஒரு பாயிண்ட் நமக்கு ரிவர்ஸா கூட ஆகலாம். கண்டிப்பா. இப்போ நானும் ஜாராக்கியுமே நிறைய பேசியிருக்கோம். ஏன்னா நாங்க பாட்காஸ்ட் ஆரம்பிச்ச ஒரு காசே எங்க லைஃப் டைம்ல இன்சிடென்ட்ஸ்ல ஒரு சில கான்சிக்வன்சஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணிருக்கோம். நிறைய எங்களை ஸ்கேம் பண்ணிருக்காங்க. நாங்க அதையும் நாங்க ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன்னா நடுநடுல இந்த சீரீஸ் மாதிரி பண்ணி அப்லோட் பண்ணலான்ற போது அது மட்டும் பண்ணக்கூடாது. நாங்க ஸ்டார்டிங்ல இருந்து ஒரு சைக்காலஜிஸ்ட் கிட்ட பேசியிருந்தோம். ஃபுல்லாவே அவங்க வேற அவங்க வேற ஸ்டேட், ஏன்னா தமிழ் கிடையாது அவங்க. ஸோ அவங்க வேற ஒரு ஸ்டேட்ல இருந்து அவங்க படிச்சிருக்காங்க, அஃபிஷியலா படிச்சு அவங்க ஒரு ஸ்கூல்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட நாங்க பேசணும். ஆனா அது ஸ்டார்டிங் பாயிண்ட்ன்ற மாதிரி நாங்க ஆரம்பிச்சோம். இது எப்படி போகும்ன்றது தெரியல. ஸோ அதே மாதிரி நிறைய பேரை மீட் பண்ணிட்டு வந்தோம். ஸோ அதுக்கப்புறமா உங்ககிட்ட பேசியிருக்கோம். ஸோ இது இதே மாதிரி எஜுகேட் பண்ணணுன்ற மாதிரி நாங்க இந்த ஒரு பாட்காஸ்ட் இப்படி எடுத்துட்டு போகணுன்ற மாதிரி நாங்க யோசிச்சு வச்சு ஃபிக்ஸ் பண்ணி நாங்க சொல்லிட்டோம். அதாவது ஒரு ஆஃப் கொஞ்சம் ஜாலியா எடுத்துட்டு போகலாம், ஒரு ஆஃப் கொஞ்சம் கேட்கறவங்களுக்கு ஏதாவது எஜுகேட் பண்ணணும். இப்ப நீங்க சொல்றபடி இப்ப இந்த டேர்ம்க்கு இதுதான் டெஃபினிஷன்ன்றது நாங்க ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வச்சிருப்போம். இல்ல அது அப்படி கிடையாது, இது கொஞ்சம் ரீடிஃபைன் பண்ணி இதை மாத்தி புரிய வைக்கிறதுன்றது உங்களை மாதிரி பீப்புள்ஸ் கிட்ட இருந்து தான் எங்களுக்கு அது தெரிய வருமே. கண்டிப்பா. ஸோ இந்த மாதிரி தான் நாங்கள் ஆரம்பித்தோம். ஸோ எனக்கு தெரிஞ்சு இப்போ நம்ம டிசேபிள் பற்றி நம்ம நிறைய பேசியிருக்கோம். ஸோ என் நோட்டா அவங்களுக்கு ஒரே ஒரு பாயிண்ட், டிசேபிள் பர்சன்ஸ்க்கு இப்போ இருக்காங்க. இப்போ நானும் இருக்கேன். இப்போ எனக்கு அவங்கள பார்க்கும்போது அவங்க கிட்ட இருந்து இப்போ அவங்க இதுதான் இது பண்றாங்க, இதுதான் அவங்க கேட்கறாங்கன்றது எனக்கு என்ன சொல்லுவீங்க? ஒரே பாயிண்ட். ஓகே, நான் அவங்களுக்கு சொல்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு அப்ளாஸ் கொடுத்துக்கலாம். வாழ்த்துக்கள், விஷ் யூ ஆல் தி சக்சஸ். நான் உங்ககிட்ட பேசின ஸ்டார்டிங்ல இருந்து இப்போ வரைக்கும் அண்ட் உங்களோட சில எபிசோட்ஸ் எல்லாம் பார்த்தேன். ஸோ அதெல்லாம் வச்சு சொல்றேன், ரொம்ப ப்ரொக்ரெசிவா இருக்கு. வாழ்த்துக்கள். ஏன்னா இங்க இருக்கிற அத்தனை பேருக்குமே சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. எந்த இடத்துலயும் யாரையும் புள்ளி பண்ணிடாம, யாரையும் பாடி ஷேம் பண்ணிடாம, யாரோட மனசையும் நோவடிக்காம ஒரு சரியான ஒரு அரசியல் புரிதலோட இது இப்படியே நீங்க கொண்டு போகணும் அப்படின்னு நான் வாழ்த்திக்கிறேன். அண்ட் ஏபிள்டு மக்களுக்கு எனக்கு சொல்ற இவ்வளவு நேரம் நம்ம பேசின எல்லாமே அவங்களுக்காகத்தான். டிசேபிள்டு மக்களுக்கு ஒண்ணு சொல்றேன், இந்த சமுதாயம் முதல் இருந்த மாதிரி இல்ல. அதாவது அதோட அளவு கொஞ்சம் மாறி இருக்கு. ஏன்னா இதுக்கு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இதை பத்தி எல்லாம் பேசியிருப்பாங்களா அப்படின்னு எனக்கு தெரியாது. பட் இப்ப பேசுறதுக்கு நாங்கெல்லாம் இருக்கோம், நீங்க தனியாலாம் இல்ல. எந்த இடத்துலயும் உங்களுக்கான உரிமைகள் பறிக்கப்படுறப்போ அந்த இடத்துல கண்டிப்பா நாங்க எல்லாருமே வாய்ஸ் அவுட் பண்ணுவோம். எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு இந்த உலகம் எல்லாருக்குமானதா மாறுறதுக்கு கண்டிப்பா நாங்க முயற்சி பண்ணுவோம். எங்களோட பங்கு அதுல கண்டிப்பா இருக்கும். யூ ஆர் நாட் அலோன் அப்படிங்கறத மட்டும் நான் சொல்லிக்கணும்னு ஆசைப்படுறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் அந்த ரிவ்யூ. ஸோ தேங்க்ஸ் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. எங்களுக்கு தான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நீங்க கொடுத்ததுக்கு. ஏன்னா சடனா இந்த டாபிக் குள்ள போகணுன்றதுக்கு நீங்க தான் அதை எடுத்து இனிஷியேட்டிவ் பண்ணீங்க. ஸோ இந்த டாபிக் குள்ள நம்ம போறது எப்படி அந்த பாயிண்ட்ஸ்ல ஹேண்டில் பண்ணோம். ஸோ ஒரு சில பர்சன்ஸ் ஃபேமஸான பர்சன்ஸ்லாம் இருக்காங்க, அவங்க என்னென்னலாம் பண்ணிருக்காங்கன்றத கொஞ்சம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா முடிச்சிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் ஒரு சீரீஸ்ல நாங்கள் பண்ற சீரீஸ்ல இது உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு சீரீஸாவே பண்ணி டிஃப்ரெண்ட் எபிசோட்ஸை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வருவோம். அடுத்து ஏதாச்சும் ஒரு டாபிக் எடுத்து இப்போ புக்கு, அதே மாதிரி ஒரு சில ஜென்ரல் திங்ஸே நம்ம எடுத்து அதுல வர எபிசோட்ஸ் நம்ம ஸ்பிளிட் அப் பண்ணி போடுவோம். ஸோ நானும் நீங்களும் டான் கிராட்சோட டிராவல் பண்ணலாம். உங்களுக்கு இந்த எபிசோட் எப்படி இருந்தது? ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இது எனக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. என் கிளாஸ் ரூம்குள்ள பேசிட்டு இருந்த ஒரு விஷயத்த இன்னைக்கு கொஞ்சம் ஒரு மாஸ் ஆடியன்ஸ்க்கு முன்னாடி பேசுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான். இதை கண்டிப்பா நிறைய பேர் கேட்கணும், நிறைய பேருக்கு இது ரீச் ஆகணும். இது ஒரு
ஒரு நல்ல ஒரு எப்படி சொல்றது, ஒரு நல்ல வாய்ப்பு எனக்கு. அதை நான் சரியா உபயோகிச்சுக்கிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றிகள். ஓகே, சாராக்கி உங்களோட வேர்ட்ஸ் சொல்லிடுங்க, எப்படி இருந்தது இந்த எபிசோடு? என்னன்னா இப்ப இந்த எபிசோட் நம்மளுக்கு வந்து நல்லதா இருந்தது. என்னன்னா நான் என்னோட மைண்ட்ல இருந்து நான் என்ன சொல்ல விரும்புறேன் அப்படின்னா, நீங்க அந்த பீப்புளுக்கு முதல்ல ஹெல்ப் பண்றதுக்கு முன்னாடி அவங்களுக்கு என்ன தேவைன்றதை நீங்க அவங்க கிட்ட கேட்டு நீங்க ஹெல்ப் பண்ணுங்க. ஒரு பர்சன் நீங்க பாக்குறாங்க அப்படின்ற போது அவங்களுக்கு நீங்க என்ன பண்ணணும்ன்றது நினைக்கிறத விட அவங்களுக்கு என்ன தேவை அப்படின்றத நீங்க ஃபர்ஸ்ட் அவங்ககிட்ட கேட்டுருங்க. அதை கேட்டீங்கனாலே போதும், உங்களுக்கு பாதி அவங்களுக்கு அந்த ஒரு ஒரு காம்ப்ளெக்சிட்டி வராது, உங்களுக்கு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வராது. உங்களுக்கு நம்ம இப்படி இருக்குமோன்னு சொல்லிட்டு நீங்களா எதாவது பண்றதுக்கு முன்னாடி அவங்ககிட்ட கேளுங்க ஒரு வார்த்தை, இது உங்களுக்கு வேணுமா, இது பண்ணணுமா, என்ன பண்ணணும். அது கேட்டீங்கன்னா அவங்களே சொல்லுவாங்க, அதுவே அவங்களுக்கு போதுமா. ஆனா சில விஷயம் அவங்களால பண்ண முடியாதா இருக்கும். அதை போய் நீங்க பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல அவங்க பண்ண முடியாத ஒரு விஷயத்த அவங்களால பண்ண முடியாம முழிப்பாங்க. அதனால என்ன சொல்றேன்னா, அவங்களுக்கு என்ன முடியுமோ ஃபர்ஸ்ட் அதை கேட்டுருங்க. கேட்டுட்டு இது ஓகே, இதுதான் எனக்கு வேணும்னா அதை பண்ணிடுங்க. நீங்களா போய் துருத்துருன்னு முந்திரி கொட்டை மாதிரி எதுவும் பண்றாதீங்க. அவங்களுக்கு அது வந்து ட்ரிகர் ஆகும் சில டைம்ல, அது மட்டும் பண்றாதீங்க. ஸோ நம்ம எனக்கு தெரிஞ்சு இந்த எபிசோட் வந்து கேட்கறவங்களுக்கு வந்து நம்மளுக்குமே சரி, எனக்கும் சாராக்குமே வந்து ஒரு இந்த பாயிண்ட் தான் நாங்கள் யோசிச்சு வச்சிருக்கோம். இல்லை இது வந்து கொஞ்சம் இது வந்து ரீடிஃபைன் பண்ணி மதியம் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேர்ட்ஸ் மேம். தேங்க்யூ ஸோ மச். அதாவது இப்போ நீங்க கேட்குற எபிசோட் வந்து இப்போ நாங்கள் December 3rd அன்னைக்கு ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். இன்னும் ஒரு இந்த வீக்கெண்ட்குள்ள வந்து இதை நாங்கள் அப்லோட் பண்ண ட்ரை பண்றோம். ஸோ ட்ரை பண்ணிட்டு நாங்கள் பப்ளிஷ் பண்றோம். ஸோ கேளுங்க. ஸோ அதாவது இந்த எபிசோட் வந்து இது வந்து நாங்கள் ஒரு முன்னாடியே நாங்கள் ஒரு பார்ட் மாதிரி இனிஷியேட் பண்ணி வச்சிருக்கோம். இது வந்து ஒரு அடுத்த ஸ்டெப்பா வச்சிருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் எப்படி போகுன்றது நம்ம ஃபியூச்சராக தான் எப்படி எடுத்துக்கோன்றது உங்க கையில தான் இருக்கு. ஸோ சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ நன்றி மதி மேம், நன்றி சாராக்கி. பாய், டேக் கேர்.